ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த டிஜிட்டல் எம்டிஎம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக இங்க வரல. அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இங்க நான் வரல. என்னோட ரியல் ஸ்டோரி, என்னோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை நான் சந்திச்சேன், இன்னைக்கு நான் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு உங்களோட ஒரு ஃப்ரெண்டா, உங்களோட ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்னோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ மீட் த மில்லியனர். நான் வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னி தொடங்குறது, வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட சக்சஸ் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்காக போனாங்களா அம்மாவோட. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அந்த குழந்தைய வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த குழந்தை ரொம்ப சமத்தா இருந்தது. அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சமத்தா நடந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஓனர் பாத்துக்கிட்டே இருந்தாராம். உடனே பாத்துட்டே இருந்த அந்த ஓனர் என்ன கேட்டாரா அந்த குழந்தைகிட்ட, இங்க வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட சொன்னாரா, இந்த பாட்டில் ஃபுல்லா சாக்லேட் வச்சுட்டு அந்த பாட்டில காமிச்சு இந்த சாக்லேட் எடுத்துக்கூடா கண்ணா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த குழந்தை இல்ல இல்ல எடுத்துக்கல, போயிடுச்சான். சோ திருப்பி அந்த குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கும்போது திருப்பி அந்த குழந்தை பில் போட வந்தப்போ திருப்பி அந்த பாக்ஸ் எடுத்து நீட்டி இதுல இருக்க சாக்லேட் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த குழந்தை எடுத்துக்கலையாம். உடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த டப்பால இருந்து அவர் கை நிறைய சாக்லேட் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்த உடனே அந்த குழந்தை இந்த 2 கைகளாலையும் அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிச்சான். உடனே வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னடா கண்ணா உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல சாக்லேட் கொடுத்தாங்க, நீ வாங்கிக்கல. செகண்ட் டைம் சாக்லேட் கொடுத்தாங்க, நீ வாங்கிக்கல. எதுக்கு அவரு எடுத்து கொடுத்தோன்னு வாங்கிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்களாம். உடனே அந்த குழந்தை ஒரு பதில் சொல்லிச்சான், என் குட்டி கைகளால நான் எடுத்திருந்தா நான் கொஞ்சம் சாக்லேட் தான் எடுத்திருக்க முடியும். அவங்க பெரிய கைகளால கொடுத்தாங்க, அதனால எனக்கு நிறைய சாக்லேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் யாரு? நமக்கு மேல இருக்கக்கூடிய கடவுள். இவங்க கை நிறைய விஷயங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு தயாரா இருக்காங்க, மிகப்பெரிய கைகளால. நம்ம எல்லாமே நம்மளுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம நம்ம 2 கைகளாலையும் இன்னைக்கு வாங்கறதுக்கு தயாரா இருந்தா நமக்கான நிறைய பிளஸிங் நமக்காக காத்துட்டு இருக்கு. சோ இந்த உலகத்துல என்ன கொடுத்த அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நான் போகையிலும் வரையிலும் என்னோட முன்னாடியும் பின்னாடியும் என்னோட வலப்பக்கமும் இடப்பக்கமும் எல்லா பக்கமும் எனக்கு துணையா இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எடுக்கிற அத்தனை காரியங்களிலும் எனக்கு சக்சஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்க என்னோட டாடி ஜீசஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சிரம் தாழ்ந்து தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா கருவுல நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை தேர்ந்தெடுத்தவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள்ல. சோ அந்த மாதிரி வந்து என்னோட வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னா நான் கடவுள் அப்படின்னு சொல்றேன், டாடின்னு தான் சொல்லுவேன், நான் டாடின்னு தான் பேசுவேன். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே என்னோட ஸ்டோரி போகும்போது உங்களுக்கு அது புரியும். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன தாங்கியிருக்காங்க. சோ அந்த மாதிரி என்னோட டாடி இவங்க. சோ இன்னைக்கு என்னோட லைஃப் பத்தி உங்ககிட்ட பேச போறேன். இது என்னோட லைஃப் பத்தி நான் பேச போறேன். இது உங்களோட லைஃபோடய நீங்க பொருத்திக்கிட்டீங்கன்னா இந்த எம்டிஎம்ல ஒரு முழுமை இருக்கும்னு நான் நம்புறேன். இவங்கதான் என்னோட அம்மா அப்பா. எங்க அப்பா பேர் வந்து எஸ்.ஏ.ராஜ், எங்க அம்மா பேர் பெரியநாயகி. அம்மா அப்பா பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அப்பா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப செல்ல பொண்ணு எங்க அப்பாக்கு. அம்மா பத்தி சொல்லணும்னா ஒரு கடுமையான உழைப்பாளி அம்மா. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவை நாங்க உழைச்சுதான் பார்த்திருக்கோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ற ஒரு உன்னதமானவங்க. ஏன் அப்படின்னா எங்க அம்மா கிட்ட இருந்தா நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அம்மாவோட உழைப்பு. அம்மா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிஸியாவே இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு டைலர். நாங்க சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தச்சிட்டே தான் இருந்தாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைமே இருக்காது. அம்மா அழகா ட்ரெஸ் பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா எங்களுக்காகவே லைஃப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும். அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு லேடி தான் எங்க அம்மா. அப்பா பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப செல்ல பொண்ணு. சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னா வெளியிலே நிப்பேன் வாசல்லயே. எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்காக. வந்த உடனே கம்ப்ளைண்ட் அப்பா கிட்ட. என்ன அடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பொண்ண வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப செல்லமா என்ன எங்க அப்பா வந்து வளர்த்தாங்க. நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் தான். ஆனா சந்தோஷமா வாழ்ந்த மிடில் கிளாஸ்ன்னு சொன்னோம். பட் அப்பாவுக்கு சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. அப்பாவுக்கு வந்து வடக்கங்குளம். சோ என்னன்னா பொறந்து வளர்ந்ததெல்லாம் நான் வந்து சென்னை தான். ஏன்னா அப்பா வந்து சின்ன வயசுலயே சென்னை வந்துட்டாங்க. என்னோட ரிலேஷன் எல்லாம் பாம்பேல இருந்ததுனால மேபி நான் ஊர் பக்கம் கூட போனதில்ல.
பட் ஆனா அந்த கல்ச்சர் அந்த படிதான் அம்மா வந்து அப்பா வந்து ரொம்ப வளர்த்தாங்க. ஒரு மரியாதை அப்படின்றது வந்து நெறைய சொல்லிக் குடுத்து தான் வளர்த்தாங்க. ஸோ அப்பாவ பொறுத்தவரைக்கும் இப்ப அப்பா இல்ல. பட் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு என்னமே இருக்கு. ஏன்னா நான் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப சாதாரணமா இருந்தபோது அப்படிலாம் அப்பா என்னோட இருந்திருக்காங்க. பட் ஆனா நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். என்னோட சக்சஸ பார்த்து பூரிக்க எங்க அப்பா இல்லன்றது வந்து ஒரு பெண்ணா எனக்கு வலிக்கும் எப்பவுமே. ஏன்னா அப்பான்றது எல்லா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. சோ அதனால எங்க அப்பாக்கு வந்து இந்த வெற்றிய நான் எப்பவுமே சமர்ப்பிப்பேன். என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ. நான் குழந்தையில ரொம்ப அழகா இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப கொழுக்கு முழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ரொம்ப அழகா, குட்டியா, ரொம்ப அழகா இருந்த ஒரு பொண்ணு. என்னோட சின்ன வயசு லைஃப் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க மிடில் கிளாஸ் தான். ஆனா, அப்பாக்கு ரொம்ப செல்ல பொண்ணுன்றதுனால எந்த குறையுமே எனக்கு வைக்கல. பட் ரொம்ப வசதிகள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆ எல்லாமே நெறைய இடங்களுக்கு நான் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. சின்ன வயசுலலாம் வந்து அம்மா வந்து ஒரு ஸ்டேஜ்லலாம் ஒரு நான் 3 ட்ரெஸ், 4 ட்ரெஸ் இருக்கும். அததான் மாத்தி மாத்தி போடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்ல நார்மலா வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நானு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன்னு சொல்லுவாங்க. எங்களுதுல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நன்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்ல. அத வந்து கொஞ்சம் நல்லா விழாவாவே கொண்டாடுவோம். பட் எங்க வீட்ல வந்து அந்த அளவுக்கு விழா கொண்டாடுற அளவுக்கு வசதி இல்ல. ஸோ பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் மெமரபிளா எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இது வந்து என் கூட இருக்கிறது வந்து என்னோட பிரதர் ஆரோக்கியராஜ். எனக்கு கிடைச்ச வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் என்னோட அண்ணாவும் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் அன்பு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து உதாரணம் அப்படின்னா என்னோட அண்ணன் தான். ஏன்னா, நெறைய இடங்கள்ல எங்க அண்ணன சொல்லணும் அப்டின்னா, நான் சொல்லணும். நான் இந்த இது செஷன் போகும்போது சொல்றேன். இது வந்து என்னோட சைல்ட்ஹுட் நான் சின்ன பருவத்துல. இது வந்து எங்க வீடுங்க. அந்த பீச் இப்போ ஓரம் இருக்கு இல்லையா? அந்த பீச் பக்கத்துல தான் எங்களோட வீடு. நாங்க முன்னாடி நெறைய இருந்தது. பட் நான் ஒரு வளர்ற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பீச் வந்து எங்க வீட்ட ஒட்டி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். பட் இந்த வண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மாமாவோடது. ஸோ எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. சென்னையில இருக்க மெரினா பீச் கூட எங்க அப்பா கூட்டு போனது கிடையாது. பெருசா ஹோட்டல் போடுறதோ, இல்ல அந்த மாதிரி கிடையாது. பெரிய மோட்டிவேஷன், மிகப்பெரிய ஒரு இதோட நீ இப்படிதான் வளரணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொன்ன குடும்பம் கிடையாது. ரொம்ப இருக்கிறது போதும், இருக்கிறதுல குடும்பம் நடத்தலாம், சாதாரணமா வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண பெண்மணி தான், சாதாரண குடும்பம் தான். என்னோட ஸ்கூல் லைஃப். நான் படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க திருவொற்றூர்ன்னு சொல்லுவாங்க. செயின்ட் பால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10த் வரைக்கும் தமிழ் மீடியம். ஸோ 10த்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கனவுகளோட பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடி எடுத்து வச்சேன். எங்க அம்மாகிட்ட சொல்லுவேன், "எனக்கு நெறைய கனவுகள் இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ஹெட் மாஸ்டர் உடனே குடுத்துட்டாரு. பட் அப்பன்னா அது அதாவது ஸ்கூல் அப்படின்னும்போது இங்கிலீஷ் மீடியம்னா கூட பெருசா அந்த அட்மாஸ்பியர் உள்ள ஒரு ஸ்கூல் கிடையாது. ஸோ இருந்தாலும் தமிழ்ல தான் பேசிப்போம். அப்படிதான் இருக்கும். பட் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் லைஃப்ல ஒரு வெறிய ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற லைஃப்ல இருந்துச்சு எனக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் +2 படிக்கும்போது என்னன்னா, நான் நல்லா பாடுவேன். ஐ அம் ஒரு நல்ல சிங்கர் நானு. ஆ ஸ்கூல்ல எந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடந்தாலும் நான் தான் நம்பர் 1 வருவேன். எனக்கு கர்நாடிக் மியூசிக் கூட நான் பேசிக்கா கத்துக்கல. என்னோட ஸ்கூல்ல பிரேயர் சாங் நான் தான் பாடுவேன். ஸ்கூல்ல எந்த ஃபங்ஷன் நடந்தாலும் நான் தான் சிங்கிங். என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "நீ ஒரு பெரிய சிங்கரா வருவ. உனக்கு ரொம்ப திறமை இருக்கு. இவ்ளோ நல்லா பாடுற. கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு" அப்டின்னு, அந்த சிங்கிங்லயே என்னோட திறமைய வளர்த்துக்கணும் அப்டின்ற மாரி மைண்ட் செட்டப்லயே நான் வளர்ந்தேன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னோட கெமிஸ்ட்ரி மாஸ்டர் மிஸ்டர் கிளாடியஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்ககிட்ட இருந்து நான் லைஃப்ல நெறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தாங்க. கெமிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். ஆனா எங்களுக்கு ரொம்ப நல்லா படிப்போம். ஏன்னா, இந்த மாஸ்டருக்காக. ஏன்னா, இவரு என்ன பண்ணுவாருன்னா, நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால, இந்த மாஸ்டர் சப்ஜெக்ட்ல வந்து ஜெயிச்சிடணும், நல்ல மார்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாருமே கெமிஸ்ட்ரில வந்து +2ல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல மார்க் எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர், இவர்கிட்ட இருந்து நான் நல்லா கத்துக்கிட்ட பாடங்கள் நெறைய இருக்கு. ஸோ இன்னும் நெறைய ஆசிரியர்கள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிங்கிங்காக என்னோட மோட்டிவேஷன், என்னோட ட்ரீம்ஸ் இத வந்து எனக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. இது நான் ஒரு சயன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணப்போ எடுத்தது. நானே கையில பண்ண ப்ராஜெக்ட் இது. ஸோ அந்த மாதிரி நெறைய கனவுகள் இருந்துச்சு. +2 முடிச்சோன நம்ம பாத்தீங்கன்னா, நல்லா படிப்போம், நல்ல ஒரு காலேஜ் போவோம். ஸோ பெருசா நம்ப வந்து பாத்தீங்கன்னா, லைஃப்ப வந்து பெருசா பண்ண போறோம். அப்படின்ற மாரி நெறைய கனவுகளோட தான் நான் +2 வந்து கஷ்டப்பட்டு படிச்சேன். பட் அந்த எக்ஸாம் டைம் வரும்போதே வீட்ல பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு சொல்லணும். ஆ இது ஏன் அப்டின்னா, அப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்பாக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்ஸ் மாரி வரும். ஸோ அதனால அம்மாக்கு என்னன்னா, சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும் அப்டின்ற மாரி ஒரு தாட்குள்ள போயிட்டாங்க. நான் காலேஜுக்கெல்லாம் போய் அட்மிஷன் போட்டிருந்தேன். நெறைய பண்ணியிருந்தேன். பட் ஆனா வீட்ல வந்து அப்ப எக்ஸாம் எழுதுற டைம்ல எக்ஸாம் கூட என்னால வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனோட எழுத முடியல. ஏன்னா, கண்டிப்பா வீட்ல மேரேஜ் பண்ண போறாங்க அப்டின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு.
ஸோ என்னன்னா, சரி வேற வழி இல்ல. சரி அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்க எனக்கு என்ன திருமணம் பண்ண போறவர் வந்து என்னோட வீட்ல வந்து பொண்ணு கேட்டாரு. இந்த பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, அம்மா வந்து எல்லாம் விசாரிச்சு நல்ல பையன் கிடைச்சிருக்காம்மா. ஸோ அதனால மேரேஜ் பண்ணிக்கோன்னு என்ன நெறைய கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 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 டேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. ரொம்ப கனவுகள் நெறைய இருந்தது. எல்லாமே அப்படியே நம்மள தாண்டி சிதைஞ்சு போற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா, என்னோட டீச்சர்ஸ் யாருக்குமே நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு கூட தெரியாது. ஏன்னா தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு என் மேல நெறைய கனவுகள் இருந்தது. ஸோ அந்த கனவுகள் என்ன சொல்றது? என்கேஜ்மென்ட். கரெக்ட்டா மார்ச்ல எக்ஸாம் எழுதுனேன். மே மாசம் எனக்கு என்கேஜ்மென்ட். இந்த என்கேஜ்மென்ட் எடுத்த உடனே அடுத்த நாள் எடுத்த ஃபோட்டோ. வெளி உலகம் பெருசா தெரியாது. அப்பாவும் வெளி உலகம் எதுவுமே காமிச்சது கிடையாது. நெறைய வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது? ரிலேஷன்ஸ் அப்படின்றது எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூல் படிக்கிற காலங்கள்ல நெறைய பேர் வந்து, இந்த வருஷத்துக்கு ஒரு தடவ எங்கேயாவது வெளியில போணும் அப்படின்னு நெனைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூட எந்த ரிலேஷன்ஸ் வீட்டுக்கும் நாங்க போனதே கிடையாது. எல்லாமே வீட்டுக்குள்ள தான். அந்த வீடு மட்டும் தான் என்னோட பெரிய உலகம். அந்த உலகத்துல இருந்தே உடனே பிளஸ் 2 முடிச்ச உடனே ஸ்கூல் தெரியும். அந்த ஸ்கூல்ல இருந்து தாண்டி இன்னும் ஸ்கூல்ல ஒரு 2, 3 ட்ரிப் போயிருப்பேன். ஏன்னா அப்பா கிட்ட ரொம்ப தொல்ல பண்ணி போனது வந்து கொடைக்கானல் ஒரு ட்ரிப், ஊட்டி ஒரு ட்ரிப். இந்த மாதிரி வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்காக போயிருக்கோமே தவிர, ஃபேமிலில இருந்து எந்த ட்ரிப்புக்கும் நாங்க போனது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஆர்டினரியா வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பம். மே மாசம் என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட் முடிச்சதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திருமணம். இவங்க என்னோட கணவர் மிஸ்டர் ஜோசப் மைக்கேல். ஸோ திருமணத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எங்க மாமியார் வீடு வந்து பெரிய ஃபேமிலி. ஒரு 13 பேரு வீட்ல. நான் வந்து ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. எங்க வீட்ல மிடில் கிளாஸ் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆ இருக்கும். அது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை எதுவும் கிடையாது. ஆனா வந்து அ அத்தியாவசியமான விஷயங்களுக்கு எதுக்கும் நாங்க கஷ்டப்பட்டதில்ல. அந்த அளவுக்கு தான் அம்மாவோட திறமை. ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில சாதாரணமா ஒரு கூலி தொழிலாளி தான். அம்மாவோட திறமையில தான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே சீட்டு பிடிப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவோட திறமை தான் நாங்க வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அந்த மாரி இருந்ததால அம்மா வந்து கொஞ்சம் நிறைவா அப்படி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்து அன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பேன் நானு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நான் வந்து என் கல்யாணத்துக்கு ஐப்ரோ கூட பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் இல்ல. இந்த கல்யாணத்துக்காக இந்த அலங்காரம் பண்ணணுன்றதுக்காக அந்த சின்ன ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பண்ணி எனக்கு பண்ணியிருந்தாங்க. எதுவுமே பெருசா தெரியாம திருமணம். அந்த திருமணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, என்னோட உலகம் எல்லாமே இப்படிதான் ஆயிடுச்சு. 19 வயசுல ஒரு குழந்தைக்கு அம்மா. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, 22 வயசுல இன்னொரு குழந்தைக்கு அம்மா. அப்படியே லைஃப் என்ன இருக்கும்னா, டிவி, நான் சிங்கிங் இதுல நெறைய இருப்பேன். நான் பாட்டு பாடிட்டே இருப்பேன். எனக்கு கிடைச்ச மதர் இன் லா ரொம்ப தங்கமானவங்க. வீட்ல வந்து சத்தமா பாடுனா கூட எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி என்னோட உலகம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, டிவி, சீரியல், அதுக்கப்புறமா பசங்க, வீட்ல இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? ஹஸ்பண்டுக்கு என்ன குடுக்கலாம்? அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா கூட இருந்ததுனால, அந்த சின்ன சின்னதா கொஞ்சம் பிசினஸ் ஏதாவது பண்ணணுன்றதால வீட்ல சின்ன சின்னதா சாரி பிசினஸ். அதுக்கப்புறம் என்ன நான் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து என்னோட சாரிய நான் வொர்க் பண்ணிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சின்ன உலகத்துக்குள்ளேயே என்னோட உண்மையா வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த உலகத்துக்குள்ளேயே இந்த டிவி, பசங்க அப்படின்ற மாரி ஒரு உலகம் இருக்கும். ஆனா என்னோட கணவர திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல் அவரோட போனது, ஃபர்ஸ்ட்டு பீச் அவர் கூட்டு போனது. எவ்ரி 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 2 ட்ரிப் கூட்டு போயிடுவாரு. ஏதோ ஊட்டியோ, கொடைக்கானலோ, இல்ல ஏதோ ஒரு மூணாறோ, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நாங்க வந்து ட்ரிப் போயிடுவோம். ஸோ என்னன்னா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியரே இல்லாம வளர்ந்து, என்ன வந்து ரொம்ப நேசிச்ச ஒரு அற்புதமான மனிதர் என்னோட கணவர். என்ன விஷயம்னா, வீட்ல வந்து பெரிய ஃபேமிலி. அந்த பெரிய ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா, என்ன உண்மையிலே எல்லாருமே ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாதுங்க. பாத்தீங்கன்னா, வீட்ல வந்து துணி துவைக்க தெரியாது. பாத்திரம் இது பண்ண தெரியாது. எனக்கு கல்யாணம் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க அம்மா. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம். அவள கல்யாணம் பண்ணி குடுத்தா போதும் அப்டின்னு தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாங்க. ஸோ வீட்ல வந்து என் கூட இருந்த கூடியவங்க நெறைய பொறுப்புகள் இருந்தது. ஏன்னா, எனக்கு மேல வந்து என் ஹஸ்பண்டுக்கு மேல 2 அக்கா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ண வேண்டியது இருந்தது. வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பொறுப்புகள். என் கணவர் தான் வீட்லயே வந்து நான் அதிகமா சம்பாதிக்கிறவங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகம். சோ அப்ப என்னன்னா, நானும் அந்த பொறுப்புகளுக்குள்ள தள்ளப்பட்டேன். சோ வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நெறைய விஷயங்கள் செய்யணும் அப்டின்றது.
சோ கஷ்டம் அப்படின்றது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஆனா வீட்ல சுத்தி இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படும்போது, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வரும்போது இவங்க தான் வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்ட் வந்து 11வது பையன் எங்க வீட்டுக்கு. ஆனா முதல் பையன் மாதிரி எல்லா பொறுப்புகளுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட தான் இருந்தது. ஆனா என்ன ஒரு கெத்து தெரியுங்களா விக்டோரியாக்கு? மைக்கேலோட வைஃப் அப்படின்னு சொல்றது. ஏன்னா வீட்ல எல்லாருக்கும் சமைக்கும்போது மைக்கேலுக்கு ஸ்பெஷலா இருக்கும். சோ விக்டோரியாக்கும் ஸ்பெஷல் அப்ப. அப்ப எல்லாத்துலயுமே விக்டோரியா அப்படின்னு சொன்னா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மைக்கேலோட வைஃப் அப்படின்றதுனால. சோ அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு இதே ஒரு உலகம். இந்த உலகத்துக்குள்ள தான் என்னோட சின்ன சின்ன வாழ்க்கை இப்படியே எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாரி வாழ்க்கை போயிட்டு இருந்தபோது தான் என்னோட பெரிய பையன் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, நல்லா நல்லா கீபோர்ட்லாம் பண்ணுவான். சோ அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து நல்லா சிங் பண்ணுவான். பாடுவான். சோ அவன் வந்து ஒரு எல்கேஜி படிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, நல்லா பாடுவான். சோ அவன வந்து பாத்தீங்கன்னா, பாடுறதுக்காக வந்து மியூசிக் கிளாஸ்க்காக கொண்டு போக ஆரம்பிச்சேன். சோ அந்த மியூசிக் கிளாஸ்க்கு கொண்டு போகும்போது, ஒரு ஜீவா மாஸ்டர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா, இவனுக்கு சொல்லிக் குடுக்கும்போது நான் கூடவே உட்காருவேன். எனக்கு என்ன பாட்டுல ரொம்ப அதிகமா ஆர்வம் இருந்தனால, அது திரும்பி தூண்டப்பட்டுச்சு எனக்கு. சோ அவனோடயே உட்காருவேன். உட்காரும்போது, அவன் பாடும்போதெல்லாம் அவனுக்கு எங்கேயாவது தப்பு இருந்தா நான் சொல்லிக் குடுப்பேன். அதெல்லாம் நான் கத்துப்பேன் அவர்கிட்ட கூட உட்கார்ந்து. அப்ப நான் பாடுறத கேட்டு அவரு என்ன சொன்னாருன்னா, ஒரு ஸ்டேஜ்ல, "அ என்னம்மா இவ்ளோ நல்லா பாடுற? 8 கட்டையில பாடுவேன்னு" சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பாடுவேன் நானு. கேள்வி ஞானம் தான். எனக்கு எதுவுமே ப்ரொஃபஷனலா தெரியாது. ஒரு கேள்வி ஞானத்துல தான் நான் வந்து இத பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப அது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஓகே. அப்ப அவரு சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப அவரு என்ன சொல்றாரு, "நீ ப்ரொஃபஷனலா கத்துக்கோ. நான் உனக்கு கத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 300 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து வெளிலலாம் போயிட்டு பாடல. ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால சிங்கிங்ல நல்லா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விழாக்களுக்கு கூப்பிடுவாரு. நான் ரொம்ப ரொம்ப பர்மிஷன் வாங்கிட்டு வீட்ல போயிட்டு பாடுவேன். ரொம்ப அட்மையர் ஆவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல தான் இந்த டிவி சேனல்ஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிங்கிங் இதெல்லாம் வந்த டைம் அப்ப. அப்பல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, அப்ப நம்ம கூட பெரிய சிங்கர் ஆயிடுவோம். எனக்கு கனவெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. சின்ன வயசுலயே. பயங்கரமா பெருசு பெருசா பெரிய சிங்கர் ஆயிடுவோம். நம்மளுக்கு சுத்தி இவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம இருப்போம். அப்படின்னுட்டு நெறைய கனவுகள் மட்டுமே சின்ன வயசுல இருந்து நெறைய கனவுகள் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, என் உலகம் குட்டி உலகம். இத தாண்டி நான் வெளியிலே வரல அப்படின்னு புரியாத ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த உலகத்துல இருந்து என்னோட ஒரு பெரிய உலகத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னு தெரியாமயே, இந்த உலகத்துக்குள்ள அடி எடுத்து வச்சேன். 28ஆம் தேதி ஆகஸ்ட் 2010 பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குள்ள நான் போனேன். ஆக்சுவலி லாக்டவுன் இல்லையா? நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் பேக் வந்து ஒரு பைக் வாங்குனேன். ₹1,00,000 ஸோ Yamahaல வந்து பாத்தீங்கன்னா, ஃபேசினோ. ₹1,00,000 குடுத்து தான் உடனே வாங்குனேன். இன்னைக்கு நான் அந்த வண்டி நம்பர் கூட நான் பார்க்கல. ஆக்சுவலி வீட்ல இருந்து தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா, சும்மா லோக்கல்ல போறதுக்கு கூட எப்பவுமே கஷ்டம். ஏன்னா ரொம்ப நாளா நான் டூ வீலர் ஓட்டவே இல்ல. அதனால. இன்னைக்கு அந்த நம்பர பார்த்தோனே மனசு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதோட நம்பர் 2808. என்னோட வெஸ்டீஜோட ஜாயினிங் டேட். என்னோட பர்த்டேவும் 28 தான். வெஸ்டீஜோட ஜாயினிங் டேட்டும் 28 தான். ஸோ 28, 28ன்றது வந்து எனக்கு எப்பவுமே மெமரபிள். அதனால 28 ஆகஸ்ட் 2010 இந்த உலகத்துக்குள்ள அடியெடுத்து வச்சேன். இது இந்த உலகம் என்ன இவ்ளோ பெரிய இடத்துக்குள்ள கொண்டு போகும்னு தெரியாமயே. நான் இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். என்னோட ஸ்பான்சர் ஜெயாக்கு. யார் இந்த ஜெயான்னா என்னோட ரொம்ப ஃப்ரெண்டுங்க. ஆக்சுவலி இவள பத்தி சொல்லணும்னா, அவ வந்து பாத்தீங்கன்னா விடோ இயர். விடோவா இருந்து ஒருத்தர் வந்து அவள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப மேரேஜ் பண்ண டைம் அவளுக்கு 2 பொண்ணு இருந்தது. அதோடயே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும்போது அவ வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இன்னொரு மேரேஜ் பண்ணல பிரெக்னன்ட்டா இருந்தா. அப்ப வந்து அவ என்கிட்ட கேட்டுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே வேண்டாம் அப்படின்ற மாரியான தாட் ப்ராசஸ்ல இருந்த ஃபேமிலி. ஏன்னா ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கோல்டு காயின் பிசினஸ்ல ஜாயின் பண்ணி நெறைய லாஸ் ஆயிருந்தோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்டின்னாலே வீட்டுக்குள்ள யாரையும் சேர்க்கக்கூடாது, யாரும் வரக்கூடாது அப்டின்ற மாரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இருந்தது. சோ அப்ப வந்து இந்த ஜெயா வந்து எனக்கு இந்த பிசினஸ் சொல்லும்போது, நான் ஒரே ஒரு வார்த்த தான் சொன்னேன். "ஜெயா, நான் பிசினஸ்லாம் பண்ணல. உனக்காக வேணா நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறேன்" அப்டின்னு சொன்னேன். உடனே அவ சொன்னா, "இல்ல விக்டோரியா, நீ வந்து எனக்காக ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோ பரவால்ல. எனக்கு 2 பொம்பள பிள்ளைங்க இருக்கு. சோ அவங்களுக்காக நீ ஏதோ செய்யணும்னு நெனச்சு, நீ ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணு. உன்னோட ஃபிரெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லு. நான் வந்து பாத்தீங்கன்னா, உன்ன பிசினஸ் பண்ண சொல்லி கண்டிப்பா நான் வந்து புஷ் பண்ண மாட்டேன்." சோ அவ்ளோ கண்டிஷனோட நான் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பிசினஸ் குடுத்தா. நான் நெறைய பேர் நம்ம நெனைக்கிறது என்ன தெரியுமாங்க? வி ஆர் அ கிவர் நாட் அ பெக்கர். அவளுக்கு நான் தான் ரூ. 1000 குடுத்தேன்னு நெனச்சேன். அவ தாங்க எனக்கு குடுத்துருக்கா. இங்க எல்லாருமே குடுக்க தான் வந்திருக்கோம். முதல்ல அந்த கௌரவத்தோட இந்த பிசினஸ் பண்ணுங்க எல்லாருமே. ஜெயா எனக்கு இந்த பிசினஸ் குடுத்துருக்கா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஒருவேள அவ மட்டும் வராம இருந்திருந்தா இந்த பிசினஸ்ல நான் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது.
கடவுளோட தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையில வந்த ஒரு தூதுவள் தான் இந்த ஜெயா. இவங்க தான் 4 பேரும் தான் என்னோட கிரேட் அப்ளைன்ஸ். மிஸ்டர் மோகன்தாஸ் சார் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க, செகண்ட் இருக்கவங்க மிஸ்டர் அருணாச்சலம் சார், 3வது இருக்கவங்க மிஸ்டர் எம்எச்எல்கே லட்சுமிகுமரன் சார், 4வது இருக்கவங்க மிஸ்டர் சாய் கண்ணா சார். இந்த பிசினஸ் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல லட்சுமிகுமரன் சாரோட பிரசன்டேஷன்ல தான் போய் உட்கார்ந்தேன். எல்லாம் கேட்டேன். அவர் என்ன பேசினாரு என் காது கேட்கவே இல்ல. எல்லாம் கேட்டு ஓகே, ஜெயாக்காக ஒரு ரூ. 1000 குடுப்போம் அப்படின்னு குடுத்துட்டு வந்தாச்சு. குடுத்துட்டு வந்துட்டேன். குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா, அவ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தா நெறைய. இந்த ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு டீ பாக்கெட் இருந்துச்சு. நான் இந்த இடத்துல இத சொல்லியே ஆகணும். இந்த டீ பாக்கெட்ட பார்த்த உடனே, இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த டீ பாக்கெட்ட எனக்கு ஒரு 6 மாசமா குடுத்துக்கிட்டு இருக்கா. டீ நல்லா இருக்கு. நாங்களும் குடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஜெயா வந்து கொண்டு வந்து குடுத்தோனே, அந்த பாக்கெட்லாம் பார்த்த உடனே நான் கேட்கிறேன். "ஏய் இந்த டீ பாக்கெட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்டி. ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு. அப்படின்னு உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். "ஏய் இந்த மாதிரி டீ பாக்கெட் வந்து நீ குடுத்தியே, அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிசினஸ்ல என்ன ஜாயின் பண்ண சொன்னா. அதுல அந்த டீ பாக்கெட் வந்து நீ ஜாயின் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்டா. ஃபிரெண்ட்ஸ், நெறைய பேரு இந்த பிசினஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிடைக்கிற ரூ. 10 ரூ. 20 இதுக்காக இந்த பிசினஸ வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். சேல்ஸ். ஐ அம் நாட் அ சேல்ஸ் வுமன். ஐ அம் அ பிசினஸ் வுமன் எப்பவுமே சொல்வேன். இங்க வந்திருக்க எல்லாருமே இத புரிஞ்சுக்கங்க. நீங்க பிசினஸ் மேன், பிசினஸ் வுமன். நீங்க ஒருத்தர் கிட்ட கிடைக்கிற ரூ. 10 20க்காக இந்த பிசினஸ் பண்ணாதீங்க. ஒரு ரூ. 100 கோடி பிசினஸ்ல போடுறவரு, நாளைக்கு என்னன்னு தான் யோசிக்கிறாரு. சேல்ஸ்மேன் மட்டும் தான் இன்னைக்கு என்னன்னு யோசிக்கிறோம். நம்ம சேல்ஸ்மேனா இருக்க வேண்டாம். நம்ம பணம் போடாத பிசினஸ் மேன்னு யோசிங்க. சோ நான் அந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, என்ன ரூ. 10 ரூ. 20க்கு என் ஃப்ரெண்ட் எடை போட்டுட்டால்ல. அவ்வளவுதான் என்கிட்ட இருந்து லாபம் கிடைச்சது. ஆனா நான் எத்தன கோடிக்கு சமம்னு அன்னைக்கு அவ புரிஞ்சிருந்தான்னா, அவ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருப்பா. பட் அவ ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. இன்னொரு ஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாங்க. சோ நெறைய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப தொல்ல பண்ணி வீட்ல ஒரு ஹோம் மீட்டிங் வைடி அப்படின்லாம் சொல்லுவா ஜெயா. சரின்னு சொல்லிட்டு தொல்ல தாங்க முடியலையே அப்படின்னு வீட்ல ஒரு ஹோம் மீட்டிங் வைப்பேன். ஹோம் மீட்டிங் வைக்கும்போது பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன தெரியுமா சொல்வேன்? "ஏய் வாங்க, லட்சுமிகுமரன் சார்ன்னு ஒரு சார் வருவாரு. மோகன் சார்ன்னு ஒரு சார் வருவாரு. பிரசன்டேஷன் குடுப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க. கேட்டுட்டு பிசினஸ்ல ஜாயின் பண்றேன்னு எவளாவது வாய தொறந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா பிசினஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. வீட்டுக்கு மட்டும் தான் பொருள் வாங்கிக்கணும். நாளைக்கு அதுக்கப்புறம் பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா, நான் பொறுப்பு இல்லப்பா. இப்படி சொல்லி தான் ஹோம் மீட்டிங்கே உட்கார வைப்பேன். அப்ப எந்த அளவுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல ஒரு இது இருக்கு, தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமிபுரன் சார் ஃபோன் பண்ணி கேட்பாரு. இந்த மாரி ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு ட்ரெய்னிங் இருக்கு வாங்கன்னு. சார் எங்க குடும்பத்துக்கே இந்த கல்ச்சர்லாம் ஆகாது சார். இந்த மீட்டிங்கு, ட்ரெய்னிங் இதெல்லாம் பேசவே பேசாதீங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் வாங்குறேன், என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த மீட்டிங், ட்ரெய்னிங் இதுக்கெல்லாம் நீங்க கூப்பிடவே கூடாது. கூப்பிடவே கூப்பிடாதீங்க. எங்க ஃபேமிலிலலாம் அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இப்படிதான் நான் எப்பவுமே ரீசன் சொல்லிட்டே இருப்பேன். இந்த ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படியே தான் நான் பண்ணிட்டே இருந்தேன். இந்த நடுவுல நிக்கிற செகண்ட்ல நிக்கிற மிஸ்டர் அருணாச்சலம் சார், இவர பத்தி நான் நெறைய சொல்லணும். ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பிரதர். ஒரு அற்புதமான கிரேட் அப்ளைன் நான் மனசார சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் மந்த் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரூ. 20 என்னோட இன்கம். இந்த ரூ. 20 பார்க்கும்போது எனக்கு ஹேப்பியாலாம் இல்ல. என்னடா இதெல்லாம் ஒரு பிசினஸா அப்படின்னு கூட தோணுச்சு. என் ஃப்ரெண்ட் கிட்ட வேற ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணேன். "இது என்னடி ஒரு பிசினஸ்ன்னு நீ வேற சொல்லிட்டு இருக்க. ரூ. 20 வந்திருக்கு ஒரு பெரிய பணமா?" அப்படின்னு. அவ ஒரு கேள்வி கேட்டா என்கிட்ட. என்ன தெரியுமா? "ஏய் விக்டோரியா உங்க ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேன் தான். ரூ. 10,00,000 பிசினஸ்ல போட்டாலும் முதல் மாசம் காசு வருமான்னு?" கேட்டா. வராதுல்ல ஃபிரெண்ட்ஸ். "நீ 10 பைசா கூட போடலையே" அப்படின்னு. நான் இன்னொரு கேள்வி விட அதிபுத்திசாலித்தனமா கேட்டேன். நான் தான் என் வீட்டுக்கு வந்து ரூ. 1000 பொருள் ஒரு ரூ. 600 ரூ. 700 வாங்கியிருந்தேன். ரூ. 700 பொருள் வாங்கியிருக்கேன்ல அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவ சொன்னா, "ஏன்டி இத்தன வருஷமா எத்தன ஜெனரேஷனா வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்கியா? யாராவது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ரூ. 20 குடுத்தாங்களான்னு?" கேட்டா. இந்த கேள்வி அன்னைக்கு எனக்கு புரியல. இன்னைக்கு நீங்க சிந்திக்கிற ஒரு கேள்வியா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ் நம்ம பார்க்கிற பார்வை என்னன்னா, நெறைய பணத்த பார்த்து தான் மோட்டிவேட் ஆகுறோம். உலகத்தின் மிகப்பெரிய லாபம் சில்லறை லாபம்ன்றத மறந்துட்டு. நீங்க போய் ஒரு பெரிய ரிலையன்ஸ் ஓனர் கிட்டயோ, ஒரு பெரிய ஓனர் கிட்டயோ போயிட்டு, அவங்க குடோன்ல இருந்து ஒரு சோப் போனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டு பாருங்களேன். அரவுண்ட் ஒரு 50 பைசே, 60 பைசே. ஆனா வெஸ்டீஜ்ல ஒரு சோப்பு வாங்குற நபருக்கே 90 காசு கிடைக்கும். அப்போ சில்லறைய கணக்கு போட தெரிந்தவர்கள் அத்தன பேரும் முதலாளிகள். சில்லற தானே நெனைக்கிறேன். நம்ம எல்லாருமே தொழிலாளிகள். உலகத்தின் மிகப்பெரிய வியாபாரம் சில்லறை வியாபாரம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 193 ஆச்சு. ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருந்தேன். 194 ஆச்சு. ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ரூ. 795 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஏதோ இருக்கு போல இருக்குப்பா இந்த பிசினஸ்ல. ஏன்னா, நான் வந்து பிசினஸாவே பண்ணல. ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ வீட்டுக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. அப்படியே பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ரூ. 795 வருது. ஓகேப்பா, ஏதோ இதுல ஏதோ விஷயம் இருக்கு. இத பார்க்கலாமா அப்படின்னு நெனைக்கிறேன்.
நெனச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகன் சார் வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சார் என்ன சார் பண்ணலாம்? இது ஏதோ ஏதோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, நான் ஒண்ணுமே பண்ணாம எனக்கு காசு வந்துட்டு இருக்கு. ஏன்னா, நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட இடத்துல எல்லாமே டார்கெட்ன்னு இருக்கும். வெஸ்டில அந்த மாரி டார்கெட் எதுவுமே இல்ல. என்னோட வீட்டுக்கு வாங்குனதுக்கு எனக்கு பணம் வந்தது வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. சோ அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சோ அவங்க வீட்ல உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்க வீட்ல வந்து நெறைய ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சோ அவங்களுக்கு விட்டுட்டு நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்கறதுக்கு வந்திருந்தபோது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி வந்து ஆன்டோ என்னோட பையன், என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன்ங்க இவன். இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் நான் இந்த அளவுக்கு பண்றேன்னா, இவன் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆன்டோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னோட பெரிய பையன். நான் தான் கீழ விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. "உடனே வரியா?" அப்படின்னு கேட்டாங்க. சோ நான் உடனே என்ன பண்ணிட்டேன், உடனே கிளம்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சைக்கிள் கூட ஓட்டத் தெரியாது. அப்பதான் டூ வீலர் வந்து கத்துக்கிட்டு சும்மா ஒரு தெருவுக்கு மேல என்னால போகி பழக்கம் இல்ல. மோகன் சார் வீடு ரொம்ப பக்கத்துல இருந்தா அந்த டூ வீலர்ல அப்படி தள்ளி தள்ளி போயிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு டூ வீலர் ரொம்பலாம் பெருசா ஓட்டத் தெரியாது. அப்படி சாதாரணமா ஓட்டத் தெரியும் அவ்வளவுதான். சோ அப்படி போயிட்டு வந்துட்டு டூ வீலர்ல வந்து வரேன். வந்துட்டு இருக்கும்போதே வழியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட நாத்தனார் அவங்க எல்லாமே வந்தாங்க. வந்துட்டு இந்த மாரி ஆன்டோ வந்து கீழ விழுந்துட்டா. அப்படின்னு "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறேன். இந்த மாதிரி அவங்க தயங்கி தயங்கி சொல்றாங்க. இந்த மாரி வந்து 3 ஃப்ளோர்ல இருந்து கீழ விழுந்துட்டான் அப்படின்ட்டு. எனக்கு அந்த செகண்ட் ஒண்ணுமே புரியல. பைக்கெல்லாம் கீழ போட்டுட்டேன். கதறி அலறேன் ரோட்லயே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கிறேன். தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்னோட ஹவுஸ் ஓனர் தான் அவன தூக்கிட்டு ஓடியிருக்காரு. வீட்ல அப்ப யாருமே கிடையாது. ஸோ ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எல்லாம் லேடீஸு. என்னோட ஹவுஸ் ஓனர் தூக்கிட்டு ஓடியிருக்காரு. ஸோ என்ன ஒண்ணும் புரியல. எனக்கு நான் இருந்த மனநிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு ஆட்டோ புடிச்சாங்க. ஆட்டோல எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் அவன் இல்ல. அவங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம். பட் அவங்க ரொம்ப கிரிட்டிகலா இருக்காங்க. அதனால வந்து வேற ஹாஸ்பிட்டல் மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறோம். கரெக்ட்டா டிசம்பர் 31 2010 வந்து அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆ அந்த ஆக்சிடென்ட் ஆன டைம் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறோம். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றதே நெறைய தெரியாதுங்க எனக்கெல்லாம். சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனை இருந்தா, அந்த மாரி இடங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு ஸ்டோனுக்காக சின்ன சின்ன ஆப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாரி 20,000, 10,000 அந்த மாரி சின்ன சின்ன இதுக்குள்ள ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் நான் பார்த்துருக்கேனே தவிர, பெருசா எதுவுமே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனது கிடையாது. ஸோ அந்த டைம் வந்து என்னோட குழந்தை செத்துக்கும்போது டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. பேசும்போது வந்து சொல்றாங்க, "குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு" இதெல்லாம் சொல்றாங்க. அவன நான் பார்த்த நொடி என்னால இப்ப கூட மறக்க முடியாது. ஏன்னா வந்து உடம்பு ஃபுல்லா பிளட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தாங்க. அவன் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்து கேட்டது வந்து, "அம்மா சாரிம்மா" அப்படின்னு சொன்னான். அவனுக்கு கான்ஷியஸ் இருந்தது. ஆ பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ரத்த காயங்கள். என்ன புரியல எனக்கு. பட் ஐசியூலருந்து வெளில வரும்போது டாக்டர் சொன்னாங்க, "உனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. நெறைய பணம் செலவாகும். உங்களால செலவு பண்ண முடியுமா? இல்லன்னா கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்க." எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தாட்ல போச்சு. டிசம்பர் 31 அடுத்த நாள் ஜனவரி. கண்டிப்பா கவர்ன்மெண்ட் ஹாலிடே. பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவும் பெருசா ட்ரீட்மெண்ட் இருக்காது. நான் ஒரே ஒரு வார்த்த தான் டாக்டர் கிட்ட சொன்னேன். "என்ன வேணா நடக்கட்டும். என் தலைய கூட அடமானம் வைப்பேன். குழந்தைய முதல்ல காப்பாத்துங்க. என்னனாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்கட்டும்." அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு 6 நாட்கள் அவன் வந்து பார்த்தான். நான் பார்க்கக்கூடாத இடத்துல, பார்க்கக்கூடாத விஷயங்கள அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 6 நாள் கழிச்சு அவனுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சூடோமோனாஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன். உடனே வந்து சைல்டு அப்போலோக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க இருந்தத விட எல்லாமே டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பரவால்ல எனக்கு அந்த டைம்ல ஒண்ணுமே தோணல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டோம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 2 மாதங்கள் என் குழந்தை ஐசியூல இருந்தான். அதாவது ஒரு 1 1/2 மாசம் ஐசியூல இருந்தான். ஒரு 15 நாள் எங்க வீட்டு ஐசியூவா மாத்திருந்தேன் நானு. அந்த டைம்லாம் மறக்க முடியாதுங்க. பணம் அப்படின்றது தண்ணி மாரி கரையும். பணம் இல்லன்னா இந்த லைஃப்ல எதுவுமே இல்ல. பணம் எப்ப வேணாலும் எப்ப எப்ப வேணா போகும். அப்படின்றதெல்லாம் என் லைஃப்ல பார்த்த தருணம் அது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 30,00,000 சாதாரண பணம் இல்லங்க யாருக்கும். தண்ணி மாதிரி செலவாச்சு அவனுக்கு. டெய்லி டாக்டர்ஸ் கூப்ட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஆயிட்டான் அவனுக்கு. அந்த மாரி ஆயிடுச்சு. இத செய்யணும் நீங்க. அத பண்ணணும். இந்த ஆப்பரேஷன் பண்ணணும். அந்த ஆப்பரேஷன் பண்ணணும். எங்களுக்கு எதுவுமே தோணாது. பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். மல்டி ஃபிராக்சர் அவனுக்கு. மல்டி சர்ஜரி. இதெல்லாம் பார்த்துட்டு 1 1/2 மாசம் அப்படியே ஐசியூல இருந்தோம். பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சது. ஒரு ஸ்டேஜ்ல என்கிட்ட செலவு பண்ண பணம் இல்ல. கடன் வாங்குற தைரியமும் இல்ல. கடன் வாங்க தெரியவும் தெரியாது. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் என் குழந்தைய காப்பாத்தி குடுத்துச்சு. நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஆனா கடைசியா போகும்போது அவனுக்கு இன்ஃபெக்ஷன் சரியாகல. எங்களால பணம் கட்டுறதுக்கான சூழ்நிலையும் இல்ல. உடனே டாக்டர் சொல்றாங்க, "நீங்க இந்த சூழ்நிலையில அவன கொண்டு போனீங்கன்னா, நாங்க பொறுப்பு இல்ல எதுக்கும்" அப்படின்னு எழுதி குடுத்து தான் என் குழந்தைய வெளியில கொண்டு வந்தேன்.
இந்த 15 நாட்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். எங்க சொந்தக்கார எல்லாருக்கும் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா தான் தெரியும். என் வீட்ட ஐசியூவா மாத்துனேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு சில சிஸ்டர்ஸ் எப்படி வந்து அவன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்ட நான் வீட்லயே ஒரு நர்ஸா ஸ்டார்ட் பண்ணேன். கிளவுஸ் இல்லாம, மாஸ்க் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவன பார்க்க முடியாது. வீட்ல யாரையும் உள்ள சேர்க்க முடியாது. வீட்லருந்து சாப்பாடு வரும். அம்மா வீட்லருந்து. ஹஸ்பண்ட் குடுத்துடுவாங்க. ஸோ, அவன அப்படிதான் நான் பார்த்துக்கணும். அவனோட இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. 15 நாட்கள் அந்த மனசும், அதுவும் நரகமா இருக்கும். என்ன பண்ண போறோம்ன்னு புரியல. என் குழந்தை நனவு வரும்போதெல்லாம் கேட்பான். "அம்மா நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டோமாம்மா" அப்படின்னு. ஸோ சொந்தக்காரங்கலாம் பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு போவாங்க. "நீங்க ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டீங்களே! இப்படி ஆயிடுச்சே! கடவுளால இவ்ளோ இவ்ளோ கோயில் கோயில் போனீங்களே! இந்த மாரி ஆயிடுச்சு, அந்த மாரி ஆயிடுச்சு." நம்ம சுத்தி இருக்கவங்கள நம்மள நெறைய என்கரேஜ் பண்றது இல்லங்க. இந்த மாரி தருணங்கள்ல வந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ணணும்னு பண்ணல. ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தைகள் நம்மள ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிமோட்டிவேட் பண்ணும். வாழ்க்கையில இனிமே நம்ம மேலேயே வர முடியாது போல இருக்கே! இதுதான் நம்ம லைஃபா? இனிமே நம்ம இப்படிதான் இருப்போமா? இவ்ளோ கடன் இல்ல, இவ்ளோ இழந்துட்டோமே! பிசினஸ் எப்படி பண்ண போறோம்? இந்த மாதிரியான நெறைய தாட் ப்ராசஸ் எனக்கு அதுக்குள்ள போக ஆரம்பிச்சுச்சு. என்ன பண்ணுவோம்னு புரியல. என்ன செய்வோம்னு புரியல. எதுவுமே புரியல. பிசிக்கலா, மென்டலா டயர்ட் ஆயிட்டேன் நானு. அந்த 15 நாள் கொஞ்சம் குழந்தை ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ நெறைய பேர் வர வைப்பேன். ஏன்னா, அவங்க தான் என் பையன "உன்னால முடியும்டா, உன்னால நடக்கும்டா, நீ நடக்கலாம்டா, நீ உன்னால எல்லாமே முடியும்டான்னு" சொல்லுவாங்க. பட் மத்த யாரும் ஐயோ! இப்படி ஆயிடுச்சேன்னு பரிதாபப்படுவாங்க. அந்த பரிதாபப்படுறவங்களலாம் தவிர்த்துட்டு, யாரெல்லாம் என் பையன என்கரேஜ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ நெறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாரி அ என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா, அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு, அந்த பசங்கள வர வச்சு, அவங்க கிட்ட சொல்வேன். "டேய் உன்னால நடக்க முடியும். உன்னால பண்ண முடியும்." என் பையனுக்கு நான் குடுத்தது பயங்கரமான கான்ஃபிடென்ட். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு விஷயம். என்ன பண்ண போறேன் நான் இனிமே? எனக்கு லைஃப்ல என் ஹஸ்பண்ட் கஷ்டம் குடுத்ததே இல்ல. என் ஹஸ்பண்ட் நானும் ஹாஸ்பிட்டல்ல கைய பிடிச்சுட்டு ஒரு விஷயம் அவரு சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? "விக்டோரியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் இதுவரைக்கும் வந்து நெறைய சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு தெரியுங்க. கட்டுக்கட்டாலாம் வீட்ல ஒரு ஸ்டேஜ்லலாம் பணம் இருந்திருக்கு. ஆனா அந்த மாரி டைம்லலாம் எனக்கு சேர்த்து வைக்கணும்னு தோணுனதே கிடையாதுங்க. எல்லாருக்கும் செய்யணும், இவங்களுக்கு செய்யணும் அப்படிதான் நாங்க நெனச்சிருப்போம் நானும் ஹஸ்பண்டும். ஆனா அந்த டைம் என் ஹஸ்பண்ட் என் கைய புடிச்சுட்டு சொல்றாரு, "நம்ம இருக்கிறதெல்லாம் இழந்துட்டோமேடி. நீயுமே எதுவும் சேர்த்து வைக்கணும்னு நெனைக்கல. நானும் எதுவும் சேர்த்து வைக்கணும்னு நெனைக்கல. எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டோம். என்ன பண்ண போறோம்டி? நீயுமே உஷாரான ஒய்ஃபா இல்லையே! நானுமே உஷாரா எதையுமே சேர்த்து வைக்கல. நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் கண் கலங்குறோம். அப்ப நான் வந்து கைய புடிச்சுட்டு அவர்ட்ட சொல்றேன். "நம்ம நல்லது தாங்க பண்ணியிருக்கோம். கடவுள் கண்டிப்பா நமக்கு நல்லது மட்டும் தான் செய்வாரு. நம்மளுக்கு ஒண்ணும் நடக்காது. நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தைரியம் சொல்லிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ரொம்ப திறமையானவர். ஒரு நல்ல உழைப்பாளி. எனக்கு அதுக்காக தான் எங்க அம்மா அவருக்கு கல்யாணமே பண்ணி குடுத்தாங்க. பெரிய வசதிலாம் அவருக்கு கிடையாது. ஆனா என்ன கல்யாணம் பண்ணி குடுத்தா தான் கல்யாணம் பண்ணி குடுத்து வீடு கட்டினா தான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன்னு சொன்னனால வீடும் கட்டினாரு எனக்காக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்ப வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்டின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. என் குழந்தைகிட்ட ஒரு மதரா, இனிமே நம்ம கஷ்டத்துக்கு போயிட்டோம்னு என்னால சொல்ல முடியல. நெறைய பேரு நெறைய கஷ்டம் வரும்போது, அதுல அப்படியே வாழ கத்துக்கிறீங்க. எனக்கு பிடிக்கலங்க. அந்த இடம் எனக்கு பிடிக்கல. அந்த கம்ஃபர்ட்டா அதுல இருக்க என்னால முடியல. எனக்கு அத நான் நெளிஞ்சேன். இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த டைமு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டீல்ருந்து வந்த வருமானம். குழந்தை ஐசியூல இருந்தா, என் வீட்டுக்கு கூட நான் வெஸ்டீல்ருந்து ஒரு பொருள் கூட வாங்கல. எனக்கு ஒரு ரூ. 176 கிரெடிட் ஆயிருந்தது. அதுக்கு அடுத்த மாசம் ஒரு ரூ. 401 கிரெடிட் ஆயிருந்தது. நமக்கு அந்த டைம்லலாம் ஆஃபீஸ் கூட கிடையாது எங்கேயும். டி நகர்ல ஒரே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் வந்து எங்களோட அருணாச்சலம் சாரோட ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, போய் ஃபிரெண்ட்ஸ் பொருள் நல்லா இருக்குன்றதுக்காக வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என் வீட்டுக்கு கூட நான் வாங்கல. ஆனா, எனக்கு வந்த வருமானம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏன்னா, நெறைய நெட்வொர்க் மார்க்கெட்ல நான் கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வாங்குனா தான் நம்ம கீழ இருக்கிறவரோட பிசினஸ் நமக்கு ஆட் ஆகும். ஆனா வீட்டுக்கே வாங்கல. இது என்னய்யா கம்பெனி அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சேன். ஏங்க நீங்க சின்னதா இந்த பணத்த பாக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன். நான் எந்த எஃபர்ட்டுமே போடாம, நான் பண்ண வேண்டா வெறுப்பா பண்ண பிசினஸ்லயே எனக்கு இந்த பணம் வருதுன்னா, அப்ப நான் ஏன் இத வந்து சின்சியரா எடுத்துக்க கூடாது? அப்படின்னு ஒரு தோரணை எனக்குள்ள தோண ஆரம்பிச்சுச்சு. இத பத்தி நெறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆ லேர்ன் பண்ணி இத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, "திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைம் ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம சத்யபாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் சோ, அவளுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அந்த சர்ச்ல வந்து ஒருத்தர் வந்து முட்டியே போடாதவரு. நம்ம மோகன் சார் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் குடுத்தாங்க. அந்த முட்டியே போடாத அந்த மனுஷன், நம்ம குளுக்கோசைமன் எடுத்தவர் பாத்தீங்கன்னா, நம்ம சர்ச்ல முட்டி போட ஆரம்பிச்சுட்டாரு 1 மாசத்துல. இத பார்த்தவங்க சர்ச்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப உடனே ஜாயின் பண்ணி அவங்கலாம் வீட்டுக்கு பொருள் வாங்குனாங்க இல்லையா? அந்த மாசம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 4208 வந்ததுங்க.
என்ன வந்து என்ன சொல்றதுங்க, இல்லாத போது கிடைச்ச அந்த பணம், என்ன பெருசா இந்த பிசினஸ வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஓ! ஏதோ இருக்குப்பா இந்த பிசினஸ்ல. அப்படின்னு நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பயங்கரமா மோட்டிவேஷன் ஆச்சு. சோ ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்குள்ள பொறந்துச்சு. நான் ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கேன். நெறைய லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஏதோ பாப்பாங்க. ஏங்க அம்மாக்கும் பொறுப்பு இருக்குங்க. ஒரு பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப நான் என்ன நெனச்சேன்னா, இந்த 4000 ஏன் நம்ம ஜாஸ்தி பண்ணக்கூடாது? அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சேன். இந்த பிசினஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. சோ நெறைய வந்து பாத்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சேன். என்னோட அப்ளையன்ஸ் கிட்டலாம் டெய்லி கால் பண்ணி பேசுவேன். சார் இந்த பிசினஸ் பத்தி எனக்கு சொல்லிக் குடுங்க. ஏன்னா வீட்ட விட்டு வெளில வர முடியாது. குழந்தை வந்து நெறைய ப்ராப்ளத்துல இருக்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்ப டெய்லி அவன பிசியோக்கு கூட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. பிசியோ கூட்டு போம்போது டெய்லி அவன கூட்டிட்டு போய் அந்த பிசியோ டாக்டர் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு வருவேன். மேம் இந்த 2 மணி நேரம் கேப்ல போயிட்டு நான் யாரையாவது பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா அகைன்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு. எங்க அம்மா சொல்லிட்டாங்க. "நீ வீட்ட விட்டு வெளியில போனீன்னா, உன் கால வெட்டிடுவேன். இந்த பிசினஸ்லாம் நீ பண்ணவே கூடாது. உனக்கு என்ன? நான் கடை வச்சிருக்கேன். கொண்டு வந்து பொருள் எல்லாம் வீட்ல இறக்கிடுவான் அண்ணன்." ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு துணி துவைக்க கூட தெரியாதுங்க. எங்க அண்ணா இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான பிரதர் எனக்கு. நான் எங்க வீட்ல துவச்ச துணி எல்லாத்தையும் நான் குடுத்து அனுப்பிச்சுருவேன். எல்லா துணியும் அழுக்கு துணிலாம் ஒரு ஷாப்பர் பேக்ல போட்டு குடுத்து விட்டுருவேன். எங்க வீட்ல எல்லாத்தையும் துவச்சு எங்க அப்பா மடிச்சு, எங்க அண்ணா கொண்டு வந்து குடுத்துட்டு போகும். கல்யாணம் ஆகி 2 குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா எங்க அண்ணா கொண்டு வந்து குடுத்துட்டு போகும். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒருத்தர் சொல்லி திட்டுனாங்க. "அவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2 குழந்தை ஆயிடுச்சு. இன்னும் நீ அழுக்கு துணி குடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கன்னு." எனக்கு அதுவரைக்கும் கூட தெரியாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப செல்லமாவே சுத்தி வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு நானு. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து போறேன். எங்க அம்மா சொல்றாங்க, "உனக்கு என்னடி தெரியும்? நீ பிளஸ் 2 படிச்ச உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு வெளி உலகமே தெரியாது. நீ போய் என்னத்த பிசினஸ் பண்ணுவ? உனக்கு அதெல்லாம் வேண்டாம். கால உடைச்சிடுவேன். கால வெட்டிடுவேன். அதெல்லாம் போக்கூடாது." எங்க ஹஸ்பண்ட்டயும் சொல்ட்டாங்க, "எங்கேயும் அனுப்பாதப்பா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவள வீட்ல இருக்கட்டும். நான் வந்து என்னென்ன மளிகை சாமானோ அதெல்லாம் குடுக்குறேன். உன் ஹஸ்பண்ட் திறமையானவன். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி பாத்தீங்கன்னா, பெருசா வந்து கொண்டு வந்துரலாம்." அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து, "இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் நீ ஏன் பண்ற? இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் வந்து ஏமாத்து பிசினஸ்." அப்படி இப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. ஆனா என் மைண்ட்ல ஒண்ணே ஒண்ணு தான். இந்த 2 மாசம் வந்த இன்கம். ச்சே நான் ஒண்ணுமே பெருசா பண்ணல. இங்க இன்கம் வந்திருக்கே. அப்படின்றது மட்டும் எனக்கு ரொம்ப யோசனையாவே இருந்தது. சோ, இந்த இன்கம் பார்த்த உடனே கொஞ்சம் மோட்டிவேட் ஆச்சு. ஃபோன்லயே பேச ஆரம்பிச்சு, இந்த பிசியோ கூட்டு போவேன் இல்லையா? அப்பல்லாம் வந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம், நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காவது போய் பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஸ்கூல்ல அதாவது என் பசங்கள ஸ்கூல்ல கொண்டு போகும்போது லஞ்ச் எல்லாம் குடுப்போம் இல்லையா? அப்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு 30, 40 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உடனே ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொன்னா உடனே வந்துருவாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க. நான் அந்த சாரி பிசினஸ்லாம் பண்ணும்போது, "நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் எங்களையும் கூப்பிடுறீ இனிமே" அப்படின்னுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி சொல்லியிருக்காங்கல்ல, உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம கூப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, போய் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உட்கார வச்சு, "நான் இந்த மாரி ஒரு பிசினஸ் எடுத்திருக்கேன்டி. இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாது. சூப்பரா சம்பாதிக்கலாம்" அப்படின்லாம் பட கட 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 கடன்னு எனக்கு என்னலாம் தெரியுமோ ஒப்பிச்சுட்டேன். எத்தன ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்ட் கூட ஜாயின் பண்ணலங்க. நானா போயி எங்க அண்ணா, "ஏய் கூட பொறந்த அண்ணன், ஏய் போடுறியா இல்லையா?" கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. நான் வராததுக்காக கவலைப்படல. இது என்னோட வாழ்க்கை. எனக்கு தான் வலி இருக்கு. ஏன்னா நெறைய இடத்துல நெறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்டுப்பேன் எல்லாரையுமே. என்ன தெரியுமா? உங்க ஃப்ரெண்டோ, ரிலேஷனுக்கோ பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. ஆனா ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ வீட்டுக்கு கூட ஒரு ரூ. 1000 வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றதுல என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க ரிலேட்டிவ்? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னோட ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் யாரு? என்ன நம்பி வந்திருக்காங்களே, இனிமே அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட். அவங்க தான் என்னோட ரிலேட்டிவ். என்னோட ஒவ்வொரு டவுன்லையும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்லைன்லாம் அம்மா, அப்பா மாதிரிங்க. டவுன்லைன்லாம் குழந்தை மாதிரி. அம்மா, அப்பாக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் குடுக்கணும். குழந்தைங்களுக்கு எப்பவுமே லவ் குடுக்கணும். நான் என்னோட ஒவ்வொரு டவுன்லைனுக்கும் லவ் குடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க தான் என்னோட உலகம். அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் என்னோட ரிலேஷன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சமா அடுத்த மாசம் வளர்ந்தது. ஒரு ரூ. 6,000. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தருணங்கள்ல நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் குழந்தை ரெக்கவர் ஆயிருந்தா, வீட்லலாம் ஒத்துக்கல. ஹஸ்பண்ட்ட எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட போய் ஒரு வாட்டி கைய புடிச்சு பேசிட்டேன். "அம்மா நான் +2 படிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு நெறைய கனவுகள் இருந்தது. அந்த கனவுகளுக்கு எதுவுமே நீ சப்போர்ட் பண்ணல. ஆனா அட்லீஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நானா ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கமா, என்ன என்கரேஜ் பண்ணவே வேண்டாம்மா. என்ன தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணாதம்மா" எங்க அம்மாவுக்கு புரிய வச்சேன். சரி எங்க அம்மாவும் சரி ஏதோ பண்ணி தொல அப்டின்ட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, டி நகர்ல தாங்க ஆஃபீஸ். நெறைய பேர் ரீசன் சொல்லுவாங்கல்ல. இந்த ரீசன் அப்டின்றது என்ன அளவுக்கு யாருக்காவது இருக்குமான்னு கூட எனக்கு தெரியலங்க. குழந்தைக்கு 13 ஆப்பரேஷன். வீட்ல இருக்கான். ஸ்கூல் முடியாது. எந்த யாரும் எனக்கு சமைச்சு குடுக்குறதுக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ யாரும் வீட்ல இல்ல.
நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். பினான்சியலா டைட் வீட்ல. எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் பாத்துக்கணும், பிசினஸ் பாத்துக்கணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும். இதுல நான் பிசினஸ் பண்ணணும். நான் வீட்ல இருந்து ப்ராடக்ட் வாங்க போனேன்னா, உண்மையிலே சொல்றேன். அதுதான் சொல்றேன்ல அருணாச்சலம் சார். நெறைய தருணங்கள்ல உன்னால முடியும் அப்படின்னு என்ன சொன்னவரு. இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறவரு. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கன்னு இப்ப வரைக்கும் கேட்கிறவரு. ஒரு ஃபிளிப் சார்ட் எனக்கு ஒண்ணு குடுத்தாரு. அவர ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது, "உன் பிசினஸ்க்கு இது ஆதாரமா இருக்கட்டும்டா கண்ணா. நீ வச்சுக்கோ கையில" அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் எங்கெல்லாம் ரொம்ப தடுமாறுறேனோ, அந்த டைம்லலாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து கையில குடுப்பாரு. அது கேஷ் எடுத்துட்டு வந்து அப்புறமா மாச கடைசியில குடுத்துருவேன். ஆனா அத கையில எடுத்து குடுத்து அனுப்புவாரு. குடுத்து அனுப்பிச்சு சொல்லுவாரு. "நீ போடாம்மா, நீ போட்டு" ஏன்னா அப்ப அப்ளிகேஷன் இருக்கணும். "போம்மா" அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன 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 கண்ண பார்க்கும்போதே நான் ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு பார்த்து அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு அப்ளைன் எனக்கு வந்து அருணாச்சலம் சார். சோ அந்த டைம் வந்து டி நகர்ல ஆபீஸ் இருக்கும். எங்க வீட்ல இருந்து நடந்து வரணுங்க. ஷேர் ஆட்டோ ஏறுவேன். பி ஸ்டேஷன் இறங்குவேன். பி ஸ்டேஷன் ஏறி இறங்கி ட்ரெயின் பிடிப்பேன். ட்ரெயின் பிடிச்சு கோடம்பாக்கம். கோடம்பாக்கம்ல ஏறி இறங்கி திருப்பி அங்கிருந்து ஆட்டோ பிடிப்பேன். ஆட்டோ பிடிச்சா டி நகர் ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல போய் நிக்கும்போது பெண்டிங் அப்படின்னு போட்டு கேஷ கட்டிட்டு எல்லா ப்ராடக்ட்டும் பில்லுல பெண்டிங் அப்படின்னு போட்டு குடுத்து அனுப்புவாங்க. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாத்தையும் காசு, பிரஷ்ஷுக்கெல்லாம் காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 நாள் பெண்டிங் போட்டு குடுத்து அனுப்பிச்சா, அங்க உள்ள வந்தோனே குடுத்தோனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? வாழ்த்துவாங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற எடுத்துட்டு வந்திருக்கியா? கெளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, இன்னைக்கு வந்து பிஓஎஸ் இருக்கு, இன்னைக்கு வந்து ஆப் இருக்கு, போட்டா கொரியர் வந்துருது. இவ்ளோ விஷயம் இருக்கு. அன்னைக்கு நாங்க அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனா அவ்ளோ ஸ்ட்ரகிள்லயும் மனசு வெறித்தனமா இருக்கும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும். லைஃப்ல இப்படி இருக்குமே, ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மட்டும் மனசு வெறித்தனமா சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ இந்த பிசினஸ்லாம் எனக்கு பெருசா புரியல. நான் தெரிஞ்சவங்களுக்குலாம் ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு வந்து குடுப்பேங்க. அந்த கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஏறி இறங்கும்போது இந்த கையெல்லாம் எவ்வளவு ரெட் ஆயிருக்கு தெரியுமா? இதுக்கு இந்த மாரிலாம் நீங்க பார்த்திருப்பீங்களான்னு கூட தெரியல. அழையா வரும். ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் அந்த மாரி குறை வச்சதே இல்ல. கையெல்லாம் ரெட் ஆயிடும். அங்கருந்து நான் நெறைய நாட்கள் வந்து டோல்கேட்ல இறங்கிட்டா அங்கருந்து 25 ரூவா ஆட்டோ கேட்பாங்க. குடுக்க கையில காசு இருக்காது. வீட்ல ஃபோன் பண்ணா என்ன சொல்லுவாங்க, அப்ப வீட்ல சப்போர்ட் இல்ல. ஏங்க எல்லா ஹஸ்பண்டும் உடனே சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்கங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்கள திட்டுறாரா? உங்க உங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்றாரா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்திலேயே உங்க மேல அக்கறை இருக்க ஒரே ஒரு மனுஷன் உங்க புருஷன் தான். ஏன் திட்டுறாங்க? இவ போய் ஏதாவது பண்ணிட போறா அப்படின்றதுக்காக திட்டுறாங்க. அதனால அவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உன் பிசினஸ் தானே, நீயே தூக்கிட்டு வா. நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னுவாரு. சோ உடனே அந்த கையில வலிக்க நான் கூட்டிட்டு எத்தனையோ நாட்கள். அப்படிதான் கொண்டு போய் பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் குடுத்து, அந்த மாதிரி தான் பிசினஸ் வந்து 6000 சில்ற வரைக்கும் நான் கொண்டு வந்திருந்தேன். சோ அப்படிதான் பிசினஸ் போயிருந்தது. என்னோட டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லணும். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங். அதாவது வந்து மோகன் சார் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நம்மளோட மென்டார் டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சாரோட ட்ரெய்னிங் இருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும்னா காஞ்சிபுரத்துல நடக்குது. ஒன் டே ட்ரெய்னிங் சொல்றாரு. வீட்ல அனுப்புவாங்களா? கெஞ்சி கூத்தாடி, கால்ல விழுந்து, "ஏங்க ப்ளீஸ்ங்க ஒரே ஒரு ட்ரெய்னிங் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேனே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நாள் போயிட்டு வந்துட்டா எனக்கு வந்து நெறைய கத்துப்பேன்." அப்படின்னு நான் சொல்றேன். உடனே ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "ஓகே போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பஸ்ல தான் போனோம். போனோம். காலையில ட்ரெய்னிங் ஆரம்பிச்சது. எங்களோட மென்டார் டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சார் பேச ஆரம்பிச்சாங்க. நெறைய நெட்வொர்க் மார்க்கெட்ல கிடைக்கிறது மோட்டிவேஷன். வெஸ்டீஜ் குடுக்குறது நம்பிக்கை. வெஸ்டீஜ்ல ஆர்.எஸ். ராஜன் சார் குடுக்குறது அறிவு. அந்த ஒரு நாள் அந்த ட்ரெய்னிங்ல நெறைய அறிவு குடுத்தாரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? நம்ம வேலைக்கு போனா எப்படி இருப்போம்? வேலைக்கு போனா லைஃப்ல ஏன் பணக்காரங்க ஆக முடியாது? அப்படின்னு நெறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாரு. மத்தவங்கலாம் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியலங்க. நான் அவ்ளோ உன்னிப்பா ஒரு ஒரு வார்த்தையும் கவனிச்சேன். நான் எந்த ட்ரெய்னிங் போனாலும் முதல் இடத்துல தான் போய் உட்காருவேன். உட்கார்ந்து அப்படி கவனிச்ச ராஜன் சாரையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையிலும் என் மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டேன். இந்த பிசினஸ நான் ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த பிசினஸ. ஏன்னா ராஜன் சாரோட ட்ரெய்னிங் பார்த்ததுக்கு அப்புறமா. சோ என்னோட டர்னிங் பாயிண்ட் அவரோட ட்ரெய்னிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ராஜன் சாரோட எந்த ட்ரெய்னிங் இருந்தாலும் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பர்மிஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு உட்கார்ந்துருவேன். என்னோட ஹீரோங்க அவரு. நான் அப்படிதான் அவர பார்ப்பேன். அவரோட ஒரு ஒரு ட்ரெய்னிங்லயும் அவ்ளோ மெசேஜ் கிடைக்கும். அந்த ட்ரெய்னிங்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாரி கேட்டு இந்த பிசினஸ லைக் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு ரூ. 7,995க்குள்ள வர ஆரம்பிச்சு. ஃபிரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்க போறேன். சென்னை ஆஃபீஸ் ஓப்பனிங். என்னோட வாழ்க்கையோட அடுத்த ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்னு நான் சொல்லணும். 2/6/2011 வெஸ்டீஜோட ஆனிவர்சரி அன்னைக்கு தான் அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங். அப்போ நம்மளுடைய எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி சார் அங்க வந்திருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே பிரம்மாண்டம். எம்டின்னா சங்கிலி தொடர் போட்டு தான் கூட்டு வருவாங்க. எம்டின்னா ரொம்ப பெரிய ஆளு. அவங்கள பார்க்கிறது பெரிய கடவுள பார்க்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாரி பயங்கரமான எடிஃபிகேஷன் இருக்கும்.
இந்த எடுபிகேஷன்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுமா? அதனால நம்ம என்ன நினைச்சோம்னா, மயிலாப்பூர்ல ஆபீஸ் ஓபன் பண்ண போறாங்க. கௌதம்பாலி சார் வந்து 10 மணிக்கு ஃபங்ஷனு. அப்ப நம்ம ஒரு 8:30 மணிக்கெல்லாம் போனா தான் இடம் கிடைக்கும். பயங்கர கிரவுட் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 8:30 மணிக்கெல்லாம் போனோம். ஆனா பாத்தீங்கன்னா, ஆபீஸ் ரொம்ப காலியா இருந்துச்சு. யாருமே இல்ல ஆபீஸ்ல. ஆனா, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து சும்மா பாத்துட்டு இருக்கும்போது, ஒரு லைட்ல வந்து ஒரு பெரிய சின்ன பிரச்சனை ஆபீஸ்ல. அந்த லைட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹைட்டான ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா, சரி பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க அதெல்லாம் பாத்துட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஷோபாலாம் எடுத்துட்டு அவங்க எல்லாரும் ஒரு ஒயிட் ஷர்ட் போட ஒரு 4 பேரு, 5 பேர் வந்து தூக்கிலாம் ஒரு டைமண்ட் லாபின்னு அதெல்லாம் வச்சுட்டு கிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா ஒரு 10 மணி இருக்கும். எல்லாரும் கடகடன்னு கும்பல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நான் கேட்கிறேன், வராங்க எல்லாரும் அப்ளையன்ஸ்லாம் வந்தோனே, "சார் எம்டி வந்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "அவர் 8:30க்கே வந்துட்டாரே" அப்படின்னு சொன்னாங்க. ஃபிரெண்ட்ஸ், அந்த லைட்ட சரி பண்ணிட்டு இருந்த மனிதர் தான் எங்களோட கௌதம் பாலி சார். அதாவது எல்லா மனிதரும் வந்ததுக்கு அப்புறம் ஷோ பண்ற ஒரு எம்டி கிடையாது அவரு. வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோட் ஷூட் போட்டு எம்டியா நின்னாரு. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இது வந்து அவரு அதாவது ஒரு எம்டியா இல்ல, அவரோட ஒரு தொழிலா நம்ம எல்லாரையும் அவ்ளோ நேசிக்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அவர நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் பேசுற ஒரு ஒரு வார்த்தைகளும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. சோ லட்சுமிபுரன் சார்ட்ட சொன்னேன், "சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க சார் அவர்கிட்ட" அப்படின்னு. அப்ப நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த லைன்ல பாருங்க, செகண்டா நிக்கிறேன் பாருங்க. மொட்டை அடிச்சுட்டு. சோ அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, மொட்டை அடிச்சுட்டு தீபக் சார் அந்த லாஸ்ட்ல இருப்பாங்க. அருணாச்சலம் சார் இருப்பாங்க. மொட்டை அடிச்சுட்டு நின்னுட்டு இருப்பேன். ஒரு பெர்சனாலிட்டி கூட கிடையாதுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வேண்டுதல் பண்ணும்போது சொல்லுவேன். "இதெல்லாம் என்னடி வேண்டுதலு? தலையில மொட்டை அடிக்கிறதெல்லாம்" அப்படின்னு. என் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆனோனே முதல்ல மொட்டை அடிக்கிறேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லலாம் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துப்பார்ல. சோ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டேன். பெர்சனாலிட்டி கூட இருக்காது. கொஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, கூட்டு போய் காமிச்ச உடனே, அந்த 2 கைகளாலயும் என்னையும் என் ஹஸ்பண்டையும் அணைச்சாரு. அந்த அணைப்பு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா என்ன அணைச்ச மாரி இருந்ததுங்க. அந்த அணைப்பு எனக்கு அந்த டைம் ரொம்ப சுகமா இருந்துச்சு. ஸோ, நம்ப ஒரு நல்ல ஒரு கையில தான் இருக்கோம் அப்டின்ற ஒரு பெரிய உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, மீட்டிங் பெருசா பண்ண முடியாதுன்றதுனால, வாணி மஹால்ல அன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல நீங்க இந்த ஃபோட்டோல இந்த நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாலி சார் எங்க நின்னுட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா? அவர் என்னைக்குமே எம்டியா இருந்தது இல்லங்க. ஒரு லாஸ்ட்ல எல்லா மீட்டிங் நடக்கும்போதும் பின்னாடி நின்னுட்டு, ஒரு பார்வையாளரா, ஒரு சாதாரண பெர்சனா அங்க இருந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாரு. அப்புறம் எல்லாரும் சொல்லி அதுக்கப்புறம் முன்னாடி வந்து உட்கார்ந்தாரு. இந்த மீட்டிங்ல அவர் பேசின விஷயங்கள். அவரு ஒரு ஸ்டோரி சொன்னாரு. எத்தன பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரியாதவங்க உங்க சாட் பாக்ஸ்ல நோ போடுங்க, தெரியலன்னா. என்ன அப்டின்னா, ரொம்ப அழகா ஒரு ஸ்டோரி சொன்னாரு. சிவனும் பார்வதியும் கைலாச மலையில இருந்தாங்களாம். அப்போ சிவன் வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் டெய்லி சிவன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா, யாசகம் கேட்பானாம். எனக்கு இன்னைக்கு சாப்பாட்ட குடு அப்டின்னு. உடனே பார்வதி டெய்லி பாத்துட்டே இருந்தாங்களாம் இத. பாத்துட்டு சிவன் கிட்ட கேட்டாங்களாம், "ஏன்யா, அந்த பிச்சைக்காரன் டெய்லி வந்து உன்கிட்ட யாசகம் கேட்கிறானே, இவ்ளோ பெரிய தெய்வம் நீ. நீ என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு மூட்டை அரிசி தான் குடுத்தா குறைஞ்சு போயிடுவியா?" அப்படின்னு கேட்டாங்களாம். "இல்லம்மா, பிச்சை எடுத்து சாப்பிடுறதாம்மா அவனோட நியதி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் சிவன். "ஆமா, நீ வேற பெரிய கடவுள்ன்னு வேற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மூட்டை அரிசி குடுக்குறது இவ்ளோ பேசுற" அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களாம். சரி ஒய்ஃப் கோச்சிக்கிட்டாளே, என்ன பண்றதுன்னே தெரியலையாம் அவருக்கு. உடனே என்ன பண்ணாராம், ஒரு மூட்டை அரிசிய கொண்டு வந்து அந்த பிச்சைக்காரனோட வீட்டு வாசல்ல வச்சாராம். அவன் காலையில எழுந்தான், கதவ திறந்தான். அவன் கேட்டது என்ன? அன்னைக்கு சாப்பாடு. அன்னைக்கான அரிசி எடுத்துக்கிட்டு அந்த தெருவுக்கு குடுத்துட்டானாம். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு 2 மூட்டை அரிசி வைக்கப்பட்டிருந்ததாம். உடனே அவன் அவனுக்கு தேவையான அரிசிய மட்டும் எடுத்துட்டு 2 தெருவுக்கு குடுத்துட்டானாம். 3வது நாள் ஒரு டிராக்டர் ஃபுல்லா அரிசி வந்திருந்ததாம். உடனே அவன் அந்த ஊருக்கு குடுத்துட்டானாம். அதுக்கப்புறம் டிராக்டரா அரிசி வந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டானாம். உடனே பார்வதி தேவிக்கு செம கோவம். இந்த ஆள் குடுத்தா ஓவரா குடுக்குறாரு. இல்ல ஒண்ணுமே குடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு போய் சண்டை போடலான்ட்டு போயிட்டு நேரா சிவன் கிட்ட போய், "என்னப்பா, உனக்கு குடுக்க சொன்னா ஒண்ணுமே குடுக்க மாட்றான். அவனோட நியதி அது இதுன்ற. குடுக்க சொன்னா இவ்ளோ குடுக்குற, அள்ளி அள்ளி. என்னப்பா உன்னோட பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்னாராம், "இல்லம்மா, நான் குடுத்தது அவனுக்கு 1 மூட்டை அரிசி தான். அவனுக்கு குடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தது பாத்தியா? அது 2 மூட்டையாவும் டிராக்டராவும் கிடைச்சு அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான்" அப்படின்னு சொன்னாரு. எம்டி சார் சொன்னாரு, "அந்த பிச்சைக்காரன் தான் நான்" அப்படின்னு. இந்த வார்த்தை, நானும் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் எல்லாருக்கும் குடுக்கணுமோ அத குடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் எடுத்துட்டு கீழ கீழ குடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம். இன்னைக்கு வெஸ்டீஜ் ஒரு குழந்தை தான். தவழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் நிமிர்ந்து நிக்கும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். இப்ப ஓட ஆரம்பிச்சிருக்கு வெஸ்டீஜ். அன்னைக்கு தவழ ஆரம்பிச்ச ஒரு வெஸ்டீஜ். சோ இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சுச்சு. அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா,
அன்னைக்கு வந்து பாலி சார் எல்லாருக்கும் என்ன சொன்னாங்கன்னா, லேடீஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து வுமன்க்கான ஒரு யூனிஃபார்ம் சாரி இருக்கு. யாரெல்லாம் வந்து லக்கி ட்ரா காலையில பில் பண்ணிருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு லக்கி ட்ரா இருந்தது. அந்த லக்கி ட்ரால யார் லேடி பேர் வருதோ அவங்களுக்கு வந்து ஒரு சாரி வந்து பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பாத்தீங்கன்னா, நானும் பாத்தீங்கன்னா வேண்டிட்டே இருந்தேன். எனக்கு வந்து லக்கி ட்ரா விழுமா விழாதா? விழுமா விழாதா? விழுமா விழாதான்னா எதுவுமே நடக்காது. ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். ஆனா எனக்கு ரொம்ப ஆசை. இந்த சாரி வந்து கையில வாங்கணும் அப்படின்றது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு விழலங்க. என் டவுன்லைனுக்கு விழுந்துருச்சு. தெய்வாதீனமா என் டவுன்லைன் எனக்கு வரல. உடனே அவங்க அப்ளைன் யாரு? விக்டோரியா மேடம். உடனே என்ன கூப்பிட்டு எனக்கு இந்த சாரிய வந்து பிரசன்ட் பண்ணாங்க. நம்மளோட கிரேட் ஏசியாவோட நம்பர் 1 டாப் ஏர்னர் மிஸ்டர் சித்தார்ஜி நம்மளோட கிரேட் அப்ளைன். அவங்க கையால இந்த வாங்குனேன். இந்த ஃபோட்டோவ பாக்குறீங்கல்ல? இந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேன். இத விட சூப்பரா இருப்பேங்க நானு. இன்னைக்கு டிரெஸ் கோட் எல்லாம் விக்டோரியா ஒண்ணுமே இல்ல. பயங்கரமா டிரெஸ் கோட் எல்லாம் பண்ணுவேன். ஆனா, ஒரு ஸ்டேஜ் எனக்கு சொல்லிக் குடுத்துச்சு. பணம் இல்லன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. அப்ப எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேன்ல. சூப்பரா இருந்தேன்னா, இப்படி ஆயி இன்னைக்கு சூப்பரா இருக்கேன். இந்த இடத்துல நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேங்க. நெறைய காசிப் பண்ணுவாங்க. நான் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். என் குழந்தைக்கு நெறைய ப்ராப்ளம் இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அவனுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் லெவல் வந்து 7 பாயிண்ட் தான் இருந்தது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட அப்ளையன்ஸ்லாம் சொன்னாங்க, "ஸ்பைருலினா குடுங்க அவங்களுக்கு" அப்படின்னு. நான் உடனே என்ன செய்றேன்னா, "இல்ல, இல்ல. எப்படி குடுக்க முடியும்? 30 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என் குழந்தைக்கு. அவனுக்கு போய் ஸ்பைருலினா குடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா" அதுக்கப்புறம் இத பத்தி நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நெறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு ஸ்பைருலினா குடுத்து அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதாவது 7 பாயிண்ட் இருந்த ஹீமோகுளோபின் 11 பாயிண்ட்க்கு போச்சு. அதுக்கப்புறம் நெறைய ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவனுக்கு நோனி குடுத்திருந்தேன். புரோட்டீன் பவுடர் மசில்ஸ டைட் பண்ண குடுத்திருந்தேன். கால்சியம் நெறைய குடுப்பேன். அது மட்டும் இல்லாம ஃபிளாக்ஸ் ஆயில். அவனுக்கு நர்வ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஃபிளாக்ஸ் ஆயில் குடுக்க, குடுக்க அவனுக்கு பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆயிடுச்சு. இந்த கை வந்து அசையவே முடியாதுன்னு சொன்ன கை வந்து அசைய ஆரம்பிச்சுச்சு. இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் அப்ப புரிஞ்சுட்டது ஒண்ணே ஒண்ணு விஷயம் தான். எத்தனையோ தொழில் இருக்கு. அன்னம் விடும் தொழிலை கொடுத்ததுக்காக கடவுளே உமக்கு நன்றி அப்படின்னு நெறைய ஹோட்டல்ல எழுதி போட்டிருப்பாங்க. எத்தனையோ தொழில் இருக்கு. சாப்பாடு போட்டா வயிறார தாங்க வாழ்த்துவாங்க. மனசார வாழ்த்துற ஒரு தொழில். ஒரு மனிதன் நோயிலிருந்து குணமான அந்த தொழில்ல நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆத்மார்த்தத்தோட இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இந்த இடத்துல என்ன நெறைய காசிப் பண்ணுவாங்க. குழந்தைக்கு இவ்ளோ உடம்பு சரியில்ல. இவ எப்படி டிரெஸ் பண்ணிட்டு போறா பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எங்க வீட்டுக்கு மேல ஒரு அண்ணா இருந்து சொல்லுவாரு. "சோப்பெல்லாம் விக்க கிளம்பிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாங்க புரிஞ்சது. யாருக்குங்க இந்த உலகத்துல அதிகமா காசிப் வரும்? பாப்புலரா இருக்க ஹீரோ, ஹீரோயினுக்கு தானே. உங்களுக்கு காசிப் வரல, கிசுகிசு வரல. நீங்க கொஞ்சம் வருத்தப்படுங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம். ஃபிரெண்ட்ஸ் யாராவது நமக்கு காசிப் பண்ணா சந்தோஷப்படுங்க. ஏன்னா, எனக்கு பைபிள் தான் தெரியும். அதுல ஒரு வார்த்தை இருக்கு. "உன்னை பற்றி இல்லாததும், பொல்லாததும் சொல்லும்பொழுது நீ பேறு பெற்றவள். அப்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிரெண்ட்ஸ் உங்கள பத்தி நெறைய பேர் இல்லாதது, பொல்லாதது சொல்லும்போது நீங்க சந்தோஷப்படுங்க. கடவுள் அப்பதான் உங்கள பிளஸ் பண்ணுவான்னு எழுதி போட்டிருக்காரு. கரெக்ட்டா? எனக்கு அது புரிஞ்சுது. அப்ப யாருக்கு கிசுகிசு வருமோ, அவங்க தான் இந்த உலகத்துல பாப்புலர் ஆக முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு கிசுகிசு வரத பத்தி நான் கவலைப்படல. நான் கண்டிப்பா நானும் ஒரு பாப்புலர் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. சோ நெறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த பிசினஸ. ஏன்னா, லேர்ன் பண்ணா தான் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பிசினஸ்ல புரிஞ்சுது. என்ன தெரியுமா? இந்த உலகத்துல தெரியாது, தெரியாது. ஏன்னா நான் பிளஸ் 2 முடிச்சோனே மேரேஜ். உலகமே பெருசா தெரியாதுன்னு சொல்லுவேன். கரெக்ட்டா? நெறைய தெரியாதுங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வெளி உலகம் தெரியாது. யாரும் உட்கார்ந்து எனக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு வீட்ல கூட ஆட்கள் கிடையாது. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா, எங்க லேர்ன் பண்றோமோ, அங்க தான் நம்ம பிளான் பண்ண முடியும். கரெக்ட்டா இல்லீங்களா? ஒரே ஒரு விஷயம் தான் ஃபிரெண்ட்ஸ். நான் தெரியாது, தெரியாது இந்த உலகத்துல சொல்லவே இல்ல ஃபிரெண்ட்ஸ். நான் தெரியாது, தெரியாதுன்னு சொல்றத விட, ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்துல தெரியாதுன்னு சொல்றத விட, நான் அந்த கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த உலகத்தையே கத்துக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு லேப்டாப் தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ட்ரெய்னிங் பண்ண தெரியாது, எனக்கு மீட்டிங் பண்ண தெரியாது. எதுவுமே நான் சொன்னதே இல்ல ஃபிரெண்ட்ஸ். நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? இந்த பிசினஸ்ல நான் கத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். லேர்ன் பண்ணா தான் நெறைய ஏர்ன் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த பிசினஸ நல்லா. ஏன்னா எம்டி சார பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ நல்லா கத்துக்க ஆரம்பிச்சேன். 12,000 ஆச்சு, 10,000 ஆச்சு, 16,000 ஆச்சு, 16,000 ஆச்சு, 31,000 ஆச்சு. இந்த ஸ்டோரிய நான் சொல்லியே ஆகணும். குழந்தைக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை. அவனுக்கு வந்து இந்த உடம்பு ஃபுல்லா நெறைய பிளேட் வச்சிருந்தாங்க. அந்த பிளேட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். 2ஆம் தேதி அன்னைக்கு அட்மிட் பண்ணியிருந்தோம். 25ஆம் தேதி தான் வெளியில வந்தோம். இந்த 25ஆம் தேதி வெளியில வரோம்.
சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு முந்தின மாசம் 16,000 இன்கம். எல்ஓபினா எனக்கு பெருசாலாம் அந்த அளவுக்கு அறிவெல்லாம் கிடையாது. பிளான பத்தின நிறைய தெரியாது. அந்த எஜுகேஷன் எல்லாம் கிடையாது. சோ அப்ப என்னன்னா என்னோட அப்ளைன் லட்சுமிபுரன் சார் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றாரு, இந்த மாதிரிமா நீங்க வந்து ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிச்சீங்கன்னா இந்த மாதிரி 5625 முடிச்சீங்கன்னா இப்ப 5625 அப்ப வந்து பாத்தீங்கன்னா 9,000 பிவி. 5625 முடிச்சீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 90,000 பிவி. 5625 முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்ஓபி இருக்கும், உங்களோட இன்கம் ரைஸ் ஆகும் அப்படின்றாரு. 5 நாள் அரௌண்ட் வந்து ஒரு 2,000 பிவி குறையுது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு புரியல. ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் நெறைய ரீசன் சொல்றீங்க. எனக்கு 5 நாள் தான் டைம். என்னோட ஃப்ரெண்ட் மறக்க முடியாத ஃப்ரெண்ட் டபிள்யூ செல்வி. சோ அவளுக்கு வந்து பார்த்தா சேலத்துல இருந்தா. அந்த லைன்ல தான் எனக்கு எல்ஓபி குறையுது. அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பிவி எல்லாத்தையும் பார்த்துடுறீங்க. அன்னைக்கு லேப்டாப் இருக்கும் மோடத்த கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா, உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த மோடத்துல எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் குறையுது அப்படின்னு டெய்லி டைரியில எழுதணும். ஏன்னா உங்களுக்கு எந்த கால்குலேஷனும் இருக்காது. நம்ம தான் கால்குலேஷனே பண்ணிக்கணும். எல்லாத்தையும் எழுத ஆரம்பிப்போம். ஆர்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி காலையில இருந்து ஃபோன் பண்ணி நீங்க ரூ. 500 வாங்கிக்கங்க. இந்த மாசம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் குடுத்துருக்கோம் அப்படின்னு ரூ. 300 ஆர்டர், ரூ. 500 ஆர்டர் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். இந்த ஆர்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் எல்லாம் கிடையாது. இந்த ஆர்டர் எல்லாம் நோட்ல எழுதணும். எழுதி அடுத்த நாள் காலை மயிலாப்பூர் ஆபீஸ்ல ப்ராடக்ட் வாங்கி டி நகர்ல கொண்டு போய் பார்சல் போட்டாதான் அவளுக்கு சேலம் போகும். அடுத்த நாள் காலையில அந்த சேலத்துல இருந்து அவ பார்சல் எடுத்து திருப்பி அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் திருப்பி பிசினஸ் நடக்கும். 5 நாள். ஆனா கடவுள் என்னோட இருந்தாரு. நான் டெய்லி நைட் 3 மணி 4 மணி வரைக்கும் பேச ஆரம்பிச்சேன். தூங்காத இரவுகள் தான். அந்த 5 நாள் தூங்கவே இல்ல. பேசி 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 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரூ. 60,000 ஆர்டருக்கு ரூ. 70,000 ஆர்டர் வந்திருந்தது. அந்த மாசம் நான் எல்ஓபி முடிச்சிட்டேன். எல்ஓபி முடிச்ச உடனே ரூ. 31,000 இன்கம்ங்க. எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு தான் நீ என்னம்மா பண்றேன்னு கேட்டாரு. ஏன் தெரியுமா? ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் ஒரு லேடியால எதுவுமே பெருசா பண்ண முடியாதுங்க. என் ஹஸ்பண்ட் என்னைக்கு என்னோட கைப்பிடிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தான் நான் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்தேன். உண்மை அதுதான். சோ அப்ப என்னம்மா பண்றேன்னு கேட்டாரு. ஏன்னா அவருக்கு பிசினஸ்ல வந்து பெருசா கான்சன்ட்ரேஷன் இல்ல. ஆனா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும்போதே என் குழந்தை எப்பல்லாம் தூங்குறானோ அப்பல்லாம் போன் எடுத்துட்டு வெளியில ஓடி வந்துருவேன். யார்ட்டெல்லாம் பேசணுமோ பேசிக்கிட்டே இருப்பேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும்ன்றது மட்டும் மைண்ட் தாட் சொல்லிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோட இன்கம் ரைஸ் பண்ணி காமிச்சேன்னு இந்த டைம்ல என்னோட டீம் எவ்வளவு பெருசா மோட்டிவேட் ஆகும்னு எனக்கு புரிஞ்சுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பிடிக்காதுங்க. என்னன்னா, என் டவுன்லைன இவங்கள நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லன்னு எனக்கு சொல்ல பிடிக்காது. இது என் பிசினஸ். நான் தான் பண்ணணும். நான் தான் செய்யணும். அப்ப நான் தான் பண்ணணும், நான் தான் செய்யணும்ன்றதால நான் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன். என் பிசினஸ நான் பண்ணணும்னு நெனைப்பேன். டெய்லி நான் அப்படிதான் நெனைப்பேன். இது என் பிசினஸ். நான் தான் பண்ணணும். இது என் பிசினஸ். நான் தான் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நான் அப்படிதான் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தேன். பயங்கரமான ஒரு இந்த 31,000 இன்கம் வீட்ல இருக்கவங்க எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹஸ்பண்ட் நெறைய சப்போர்ட் நான் இனிமே குடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ரொம்ப பெரிய மோட்டிவேஷனோட, மிகப்பெரிய இதோட நான் இந்த ஆரம்பிச்சேன். இந்த பிசினஸ் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா பிகாஸ் என்ன இந்த 31,000 இன்கம் பயங்கரமா லவ் பண்ண வச்சுச்சு. அதுக்கப்புறம் 28,000 அதுக்கப்புறம் 35,000 அதுக்கப்புறம் ரூ. 40,000 இன்கம். சோ ஃபிரெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாலி சார் வந்தப்போ இந்த மீட்டிங்ல எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன தெரியுமா? நான் டைமண்ட் ஆக போறேன். நான் டைமண்ட் ஆக போறேன். மேடை ஏறி எல்லாரும் சொன்னாங்க. அப்பல்லாம் நெறைய லெவல்ஸ்ல இருந்தவங்கலாம் சொன்னாங்க. எனக்கு அப்ப நான் பெரிய லெவல்லயும் இல்லையா? எனக்கு டைமண்ட் ஆகணும்னு ஆசை. எல்லாரும் சொல்றாங்களே பாலி சார் கிட்ட. டைமண்ட் ஆகணும், நம்மளும் டைமண்ட் ஆகணும். அந்த வெறிய மட்டும் விதையா உள்ள போட்டுக்கிட்டேன். எனக்கு பிளான்லாம் தெரியாது. 4 பேர டைரக்டர் முடிக்க வச்சா டைமண்ட் அவ்வளவுதான் தெரியும். சோ டைமண்ட் ஆகணும். அதுக்கான ஃபோக்கஸ், அதுக்கான வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, பாலி சார் வராருன்னு சொல்லியிருந்தாங்க. என்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பாலி சார பார்த்தனோ, அவரு தான் என்னோட ஹீரோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாலி சார பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு அச்சீவ்மென்ட்ட நம்ம சொல்லிடணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையா இருந்தது எனக்கு. சோ, ஃபர்ஸ்ட் அவார்ட் செரிமனி. என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். எனக்காக 2 விஐபி சேர்லாம் போட்டிருந்தாங்க. டைமண்ட்லாம் பெரிய பொசிஷன்லாம் எனக்கு தெரியாது. டைமண்ட் அப்படின்னு சொன்னோனும் பயங்கரமான பொசிஷன்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா, நான் இந்த வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பட்டு சாரி கட்டியிருப்பேன் இல்லையா? இந்த பட்டு சாரி கட்டினத பாத்துட்டு ராஜன் சார் வந்து போனோனே கேட்ட பட்டு சாரி பார்த்தா யூனிஃபார்ம் போடலையான்னு கேட்டாரு. ரொம்ப கோச்சிக்கிட்டாரு என் மேல. நான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன், "சார் யூனிஃபார்ம்லாம் எதுக்கு சார்? நான் வேற மொட்டைலாம் அடிச்சிருக்கேன் சார். யூனிஃபார்ம்லாம் போட்டா பர்சனாலிட்டியே இருக்காது சார்" அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அதெல்லாம் புரியல. ஆனா அந்த மீட்டிங்ல பாலி சார் பேசும்போது, "நான் எதுக்காக இந்த யூனிஃபார்ம கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொன்னாரு. நெறைய ஜெயிச்சதுக்கு அப்புறமா நெறைய பேர் ஒரு ஃபங்ஷன் வரும்போது, நெறைய ஜெயிச்சவங்க பயங்கர ஆர்னமெண்ட்ஸோட பயங்கரமா ஒரு பெரிய இதுவா இருப்பாங்க. அப்போ உள்ள வர புதுசா ஒருத்தருக்கு அவங்கள லீடர்ன்னு அவங்ககிட்ட பேச தயங்குவாங்க. ஆனா யூனிஃபார்ம் போட்டிருந்தா எல்லாரும் சரிசமம். எல்லாரும் எல்லார்ட்டயும் வந்து பேசுவாங்க. அதனால தான் யூனிஃபார்ம் போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு வாழ்க்கையே குடுத்திருக்கு இந்த கம்பெனி. இதுக்கப்புறம் என்னோட நெறைய ஃபோட்டோஸ் நீங்க பார்த்திருந்தா, யூனிஃபார்ம் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். இந்த யூனிஃபார்ம் என்னோட கௌரவம், என்னோட மரியாதைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ அன்னைக்கு நான் போடல. பட் அன்னைக்கு வந்து டைமண்ட் டைரக்டர்ன்றது பெரிய அவார்ட்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த மொமெண்ட் என்ன டைமண்ட் டைரக்டர்னு கூப்பிட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தோட அந்த டைமண்ட் டைரக்டர் அவார்ட் வாங்கினேன். நீங்க எல்லாரும் அத பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சோ பாக்கலாம். Once again. மேடம் ஒரு சில வார்த்தைகள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ண ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இது. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பாலி சார் மீட் பண்றேன். பாலி சார் டைமண்ட் டைரக்டர்னு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. என்ன கேட்கிறாரு, நீங்க அவர்கிட்ட அறிமுகப்படுத்தணும்னு அந்த மொட்டை அடிச்சிட்டு இருந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குச்சு. ஏன்னா அந்த ஒரு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்காரு, நான் ஒரு மொட்டை அடிச்சிருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா சொல்றாரு. அப்ப அவரோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு நைட் நாங்க ஒரு டின்னருக்கு போயிருந்தோம். சோ அந்த டின்னர் போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ணாரு. நீ வந்து பாத்தீங்கன்னா Facebookல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு அதெல்லாம் அப்ப எதுவுமே தெரியாது. சோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை சேட் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில நாட்கள் வந்து சொன்னாங்க. சோ அந்த ஒரு சில விஷயங்கள் தான் ஒரு பாலி சாரே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுச்சு. சோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அவங்க கொடுத்த அந்த டைம், அந்த ஐடியா, அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பயங்கரமா எனக்கு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 67,000 ஆச்சு, 83,000 ஆச்சு, 82,000 ஆச்சு. கிரவுன் டைரக்டர். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பாலி சார் வந்து VLC-க்காக சென்னை வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவரை பார்க்கும்போதெல்லாம் அச்சீவ்மெண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக கிரவுன் டைரக்டர் முடிச்சேன். சோ VLC செமினார் முடிச்சுட்டு கிரவுன் டைரக்டர் முடிச்சேன். சோ 79,000 ஆச்சு, 86,000 ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப். இந்த ஃபாரின் ட்ரிப் அப்படின்றதும் என்னோட பெரிய கனவுகள். அப்படின்னா நான் ஃபிளைட்ல வந்து டெல்லி கூட போனது கிடையாதுங்க. என் ஹஸ்பண்ட கேட்பேன், நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெல்லி கூட்டு போயிட்டு வரீங்களா அப்படின்னு. நான் டெல்லி கூட போனது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் யூரோப் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில போய் தாஜ்மஹால் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஃபர்ஸ்ட் ஃபிளைட், ஃபர்ஸ்ட் ட்ரிப். இந்த ட்ரிப்ல நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். என்ன தெரியுமா? இந்த ட்ரிப்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க. எம்டிஸ் எல்லாம் இவ்ளோ நல்லா பழகுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து நல்ல ரிச் கேட்டகரியில இருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் பேசும்போது, நீங்க எதுக்கு இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்களோட ட்ரீம்க்காக இந்த பிசினஸ் பண்றோம் அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க புரிஞ்சது. அவங்க எல்லாம் ட்ரீம்க்காக பண்றாங்க. நான் நீடுக்காக பண்றேன். அப்ப நீடி. இந்த பிசினஸ்ல 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒருத்தர் நீடி, இன்னொருத்தர் ட்ரீமர். நான் நீடி. அப்ப நான் இன்னும் எவ்வளவு சின்சியரா பண்ணேன் இந்த பிசினஸ. அத புரிஞ்சுகிட்டு வந்தேன்.
என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால பெருசா ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட அந்த மாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போச்சு. பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் இந்த பிசினஸ்ல. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம தயாராயிட்டோம்னா இந்த உலகம் ஃபுல்லாவே நம்ம பார்க்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்வால்வ்மெண்ட். டெல் மீ, ஐ வில் டீச். ஸோ டெல் மீ, ஐ வில் ஃபர்கெட். டீச் மீ, ஐ வில் ரிமெம்பர். இன்வால்வ் மீ, ஐ வில் லேர்ன். ஃப்ரெண்ட்ஸ், சொன்னா மறந்துடுவோம், கத்து கொடுத்தா ஞாபகம் வச்சுப்போம், இன்வால்வ் பண்ணி விட்டுட்டோம்னா நிறைய கத்துப்போம். நான் இந்த பிசினஸ்ல புரிஞ்சுக்கிட்டது, இது என்னோட பிசினஸ். நான் இன்வால்வ் ஆயிட்டேன். அந்த மாதிரிதான் உங்க கீழே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லி கொடுங்க, டீச் பண்ணுங்க, அவங்கள இன்வால்வ் பண்ண விடுங்க. இன்வால்வ் மட்டும் இந்த பிசினஸ்ல பண்ண வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இது அவங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த பிசினஸ்ல நீங்க செய்ய வேண்டியது அவ்வளவுதான். இந்த பிசினஸ் உங்களுக்கு தேவை 6 பேர். இந்த 6 பேருக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்து கொடுங்க. அவங்க கத்து கொடுக்குறாங்களான்னு கவனிங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இன்வால்வ் ஆயிடுவாங்க. இன்வால்வ் ஆயிட்டா இது அவங்க பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் வந்துரும். ஸோ இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். இன்ட்ரெஸ்டும் இன்வால்வ்மெண்ட்டும் தாங்க இம்ப்ரூவ்மெண்ட். என்னைக்குமே நான் வந்து நாளைக்குன்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டதே கிடையாதுங்க. எந்த சூழ்நிலை இருந்த போதும், குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆன சூழ்நிலையா இருக்கட்டும், எதையுமே நாளைக்கு நான் தள்ளி போட்டதே கிடையாது. இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய நாட்கள் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த டிராவல் பண்ணும்போது இனிஷியல் டேஸ்ல எல்லாம் என்கிட்ட காசு கூட இருக்காதுங்க. எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. ஆனா நான் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டுவோ இல்ல போற அளவுக்கு எல்லாம் வசதி கூட கிடையாது. நார்மலா புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், கிடைக்காது டிக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் எத்தனையோ நாட்கள் சூட்கேஸ் மேல டாய்லெட் பக்கத்துல எல்லாம் உட்காந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். மனசு அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப வலிக்கும். ஆனா எனக்கு மனசு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் கண்டிப்பா பெருசா வர போறேன்றதை மட்டும். எந்த சூழ்நிலை கஷ்டம் வந்தாலும் என்ன நிறைய பேர் வர சொல்லுவாங்க. என்ன அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் ஏங்க நான் என்னைக்குமே என்ன லேடியா நினைச்சதே கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு லேடி, நம்மளாலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களால இந்த பிசினஸ் நல்லா பண்ண முடியும். ஏன் தெரியுமா? ஆண்கள் நிறைய பேரால எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட முடியாது. பெண்கள் ஈஸியா நுழைய முடியும். ஆண்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு லேடி கிட்ட டக்குன்னு பேசிட முடியாது. பெண்கள் பேசிட முடியும். அதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா? நம்ம உன்னதமான எவ்வளவு அற்புதமான ஆண்கள் கூட இருக்கோம், என்ன மாதிரி ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கோம்னு. நிறைய இந்த உலகத்துல ஆண்களும் நம்மள மாதிரிதான் கஷ்டப்படுறாங்க, நம்மள மாதிரிதான் வேலை செய்யறாங்க, நம்மள மாதிரிதான் எல்லாமே பண்றாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு பெண் ஜெயிச்சா அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற உலகத்துல அந்த மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம பிறந்திருக்கோம்னா, அப்ப நம்ம தானே சூப்பரா பண்ணணும். எத்தனையோ ஆண்கள் என்னோட ஜெயிச்சிருக்காங்க, ஆனா என்னதானே தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி கொண்டாடுற சமுதாயத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, அப்ப லேடி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சாதாரணமா பாக்காதீங்க. இன்னொன்னு, பெண்களுக்கு தாங்க தாய்மை குணம் அதிகம். குழந்தைய வளர்க்கறத விட என்னங்க பெரிய டாஸ்க் இருக்கு? அந்த குழந்தைய அவ்வளவு ஆர்வமா வளர்க்குறோம், டீம் வளர்க்கறது கஷ்டம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? லேடிஸ்க்கு தான் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகம். நிறைய இந்த பிசினஸ் சொல்லும் போது நிறைய பேர் ரீசன் வந்து இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுல பிரச்சனை பண்றாங்க. நான் சொல்லுவேன், பொறுமையும் சகிப்புத்தன்மையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரைக்க கரைக்க கல்லே கரையுது, வீட்டுக்கார கரைய மாட்டாரு. எல்லாமே கரையுங்க நம்ம சக்சஸ் ஆக ஆக. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்ன்றதுக்காக நான் என்னைக்குமே என்ன பெண்ணா நினைக்கல. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கான். அந்த ஆண் என்னைக்கு விழிக்கிறானோ அப்ப அந்த பெண் மிகப்பெரிய லெவல்ல ஜெயிப்பா. எனக்குள்ள ஒரு ஆண் இருந்தா அதை நான் விழிக்க வச்ச. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட ரீசன் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாதுங்க. நான் டெய்லி என்ன செய்யணுமோ அதை நான் டெய்லி செஞ்சிருவேன். நாளைக்கு அப்படின்ற எந்த விஷயமும் என் லைஃப்ல நான் தள்ளி போட்டதே கிடையாது. சோ இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். ஏன்னா இன்னைக்கு என்னவோ அதுதான் நாளைக்கு, நாளைக்கு என்னவோ அதுதான் அடுத்த நாள். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதோட வெற்றி தான் நாளைக்கு கிடைக்கும்ன்றதை நான் புரிஞ்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சோ 1,05,000 ஆச்சு, 1,25,000 ஆச்சு, 1,36,000 ஆச்சு, 1,29,000 ஆச்சு, 1,34,000 ஆச்சு, 1,64,000 ஆச்சு. சோ துபாய் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது என்னோட நிறைய ரூபன் சார் இருப்பாரு இதுல. அதுக்கப்புறம் என்னோட உலகமே தெரியாத நிறைய லேடிஸ். சோ இந்த லேடிஸ் தான் என்னோட பெரிய பலம்ங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க்கரோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வரல. என் பக்கத்து வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு அக்கா பாமா, கற்பகம் அக்கா, அஸ்வினியா, இந்த மாதிரி சின்ன சின்ன ரூபா, பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வேல்விழி. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள தான் நான் இந்த பிசினஸ் வந்து நான் எடுத்துட்டு போனேன். என்னன்னா
பாத்தீங்கன்னா பெருசா பேச தெரியாதனால லேடிஸ் குரூப்ல நாங்கள் ட்ரைனிங்லாம் வைப்போம் வீட்ல. எப்படி தெரியுமா? ராஜன் சாரோட ட்ரைனிங்லாம் அப்போ அட்டன் பண்ணுவோம். ராஜன் சாரோட சிஎன்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அவர் எப்படி பிரசென்ட் பண்றாரு ஸ்கிரிப்ட் எழுதி அருணாச்சலம் சார் ஒரு கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு நாங்க எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு வந்துருவோம் வீட்ல. சாப்பாடு கட்டிட்டு வந்து லேடிஸ் எல்லாம் உட்காந்து நீ நோனி பத்தி பேசு, நீ ஸ்பர்லினா பத்தி பேசு, நீ பிளான் பத்தி பேசு, இப்படின்னு டெய்லி எங்க ட்ரைனிங்கே இவ்வளவுதான். டெய்லி சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டு ஒரு குரூப்பா உட்காந்துட்டு டெய்லி பாத்தீங்கன்னா மகளிர் குழு மீட்டிங் மாதிரி டெய்லி எங்களுக்கு வெஸ்டீஜ் மீட்டிங் நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஒரு குரூப்பா வளர்ந்து ஒரு 40,000 வருமானம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட லேடிஸ் டீம் தான். அதுக்கப்புறம் என் டீம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கர் வந்து பாத்தீங்கன்னா ரூபன் சார். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துபாய் போயிட்டு வந்தோம். துபாய்ல வந்து ஒரு 6 பேரோட 1,90,000, 2,01,000, 2,08,000. அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் கார் நிசான் சன்னி கார் எடுத்தேன். கார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கனவுகள் கூட என்னன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம கார் வாங்கணும்னு கேட்டிருந்தா ஆல்டோ சொல்லுவோம். கரெக்டா? இன்னைக்கு அந்த காலத்துல அது கூட சொல்லியிருக்க மாட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்ககிட்ட இல்ல ஒரு கொஞ்சம் இளைஞர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. BMW, பென்ஸ், ஆடின்னு சொல்லுவான். ஒரு 4 வயசு குழந்தைகிட்ட கேளுங்களேன் என்ன கார் வேணும்னு. அது லம்போகினி அப்படின்னு சொல்லுது. லாம்போகினி, ஃபெராரே அப்படி சொல்றாங்க. கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ், கனவுகள் மட்டும் நம்ம பசங்களுக்கு எல்லாம் பெருசாயிடுச்சு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலம் தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பசங்க வந்து நம்மள கார்ல கொண்டு போவாங்கன்றதெல்லாம் மாத்தி இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கார் எடுத்தேன். இந்த காருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த கார் வந்து கார் வாங்கணும்ன்ற ட்ரீம் போர்டு சொல்லுவாங்க. அதுல வந்து நிசான் சன்னியை சும்மா அந்த டைம் போயிட்டு கிடைச்ச பிக்சர்னு ஒட்டி வச்சேங்க. கடைசியில எத்தனை கார் பார்த்தா நிசான் சன்னி தான் வந்துச்சு. சோ இதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. சோ எனக்கு டைம் குறைவா இருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். சோ என்னோட டீம் ஃபர்ஸ்ட் நான் கார் எடுக்கும்போது என்னோட டோட்டல் டீம்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு கார் ஷோரூம்ல இந்த மாதிரி ஒரு விழா. ஏன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் வாங்கணும் நம்ம சொந்த கார் கூட சொல்ல மாட்டோம். ஆனா வெஸ்டீஜ்ல மட்டும்தான் ஒவ்வொரு காரையும் விழாக்களா கொண்டாடுவோம். ஏன்னா இங்க வரவங்க எல்லாம் மனசார வாழ்த்துவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க இருந்து என்னோட அப்ளைன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் தாங்க என்னோட பெரிய பலம். அவங்க எனக்கு எப்பவுமே என் ஃபேமிலியா என் கூடவே இருந்திருக்காங்க. 2,18,000 ஆச்சு, 1,94,000, 2,03,000, 2,27,000. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2,53,000, 2,24,000. அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன் வந்தேன். ஸோ யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆனா அதுக்கப்புறம் 2,55,000, 2,65,000, 3,20,000 எவ்ரி மந்த் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 2,90,000 அதுக்கப்புறம் சைனா போயிட்டு வந்தேன். 3,03,000, 3,29,000, 3,77,000, 3,61,000, 3,94,000. அதுக்கப்புறம் ரஷ்யா போகும்போது என்னன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்த ஒரு தருணத்தை தாண்டி உலகத்துல எதை வேணாலும் நான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உலகத்துக்குள்ள நான் போனது. என் பலம் என்ன, என்னோட அறிவு என்ன, என்னோட வேகம் என்ன அப்படின்றது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். பட் ஆனா என்னோட பலத்தையும் என்னோட வேகத்தையும் என்னோட அறிவு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சது வெஸ்டீஜ் தான். இன்னைக்கு வந்து ஒரு மலைப்பாம்பை கூட சந்தோஷமா போட்டுட்டு ஒரு சிரிக்க முடியுது அப்படின்னு சொன்னா வெஸ்டீஜ் கொடுத்த அந்த ஒரு பலம் தான் என்னால என்ன வேணா என் லைஃப்ல சாதிக்க முடியும்னு வெஸ்டீஜ் கொடுத்துருக்கு. 3,64,000, 3,80,000, 3,35,000, 3,50,000, 3,18,000, 3,40,000. அதுக்கப்புறமா தாய்லாந்து போகும்போது என்னோட நிறைய லேடிஸ் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஜீன்ஸ் எல்லாம் போட வச்சிருந்தேன். நிறைய பேருக்கு கனவுகள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்ல. இங்க நிறைய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. 3,96,000, 3,49,000, 3,84,000, 3,23,000, 3,81,000, 4,04,000. அதுக்கப்புறம் டர்க்கி போயிட்டு வந்தேன். இந்த போட்டோ என்னால மறக்கவே முடியாத ஒரு போட்டோங்க. ஏன்னா என்னோட மேரேஜ்க்கு கூட நான் பெருசா மேக்கப் பண்ணிக்கல அப்படின்னு நான் சொன்னேன்ல. என்னோட மேரேஜ்னா இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனோட அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் நிறைய கனவுகள்லாம் இருந்துச்சு. பட் 16 வருஷம் கழிச்சு ராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு எல்லாரும் பட்டு வேட்டி பட்டு புடவை தான் கட்டணும் அப்படின்னு. அந்த பட்டு வேட்டி பட்டு புடவை கட்டிட்டு இந்த ட்ரிப்பு போயிருந்த போது அந்த இடத்துல என் கனவுகள் ரஷ்யால நிறைவேறுச்சு. உண்மையிலே என்னோட மேரேஜ் நான் கொஞ்சம் லேட்டா பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பேன்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் போட்டோ எடுத்தேன். சோ உண்மையிலே கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா நனவாகிற இடம் வெஸ்டீஜ் மட்டும்தான். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சினில் துணவி இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம்னு சொல்லுவாங்கல்ல. உண்மையிலேங்க ஒரு துணிவோட நீங்க இந்த பிசினஸ சின்சியரா பிடிச்சிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா
2000 அடிக்கு மேல பறந்தோம். ஸோ இந்த இதெல்லாம் நான் மறக்க முடியாத மொமெண்ட்ஸ். 4,46,000 இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன். 4,22,000 எல்லா ட்ரிப்புக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. லண்டன். இந்த லண்டன்ல மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு நடந்தது. என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட லண்டன்ல பார்த்தேன். சரிங்களா? அவள பார்த்த உடனே அவ கியூல நின்னுட்டு இருந்தா. அந்த மியூசியம் ஒண்ணு போயிருந்தோம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, அவள பார்த்த உடனே இறங்கிட்டு, "ஏய் எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டேன். ஏன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூப்பர் சிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான பாடகரா இருந்தாரு. சோ அதனால ஒரு ஷோக்காக அவ வந்திருந்தா. அவ என்ன இறங்குன உடனே என்ன தெரியுமா கேள்வி கேட்டா? "நீ என்னடி இங்கன்னு?" கேட்டா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப வலிச்சது. என்ன இப்படி கேட்கிறா இவ? "நீ எங்கடி இங்க?" அப்படின்ட்டு. நான் அவ்வளவு சந்தோஷமா அவள கேட்கிறேன். "எப்புட்றா இருக்க?" அப்படின்னு. அவ எப்படி இருக்கன்னு கேட்கல. "நீ என்னடி இங்கன்னு?" கேட்டா. எனக்கு அந்த டைம் அவகிட்ட ஒண்ணு சொல்ல தோணுச்சு. "ஏய் நான் இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீ இங்க புரோகிராம் பண்றதுக்காக ஒரு காம்படிஷனுக்காக வந்திருக்கீங்க, புரோகிராம்க்காக வந்திருக்கீங்க. நான் லண்டன சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன். சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ற கட்ஸ் எனக்கு வெற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தது. சோ அதுக்கப்புறம் லண்டன் என்னோட கார், ட்ரீம் கார் மெர்சிடிஸ் பென்ஸ். நான் சொன்னேன்ல நெறைய குழந்தைங்க தொட்டு பார்க்குற ஒரு கார். இன்னைக்கு என் குழந்தைங்க அது உள்ள உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு மதரா நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். 44 லட்சம் அதுக்குள்ள மெர்சிடிஸ் பென்ஸ். பாத்தீங்கன்னா, இந்த கார் வாங்கும்போது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரௌடா நான் என்னைக்கு சொன்னேன்ல என் குழந்தை வந்து கேட்டான் ஒரு கேள்வி, "அம்மா நம்ம இப்படிதான் இருப்போமா? மேலயே வரமாட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னை எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. ஃபிரெண்ட்ஸ் நீங்க இப்படி போயிட்டே இருக்கீங்க. திரும்பி போகும்போது எல்லாருமே உங்களுக்கு எப்படி பார்த்தா உங்கள பார்த்தா வேற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க திரும்பி போய் பாருங்க. ரிட்டர்ன் வரும்போது BMW, ஆடி, பென்ஸ்ல வரும்போது இந்த சமுதாயம் உங்கள பார்த்து அண்ணாந்து பார்க்கும். சோ இன்னைக்கு இந்த கார்ல போகும்போது எல்லாரும் எங்கள அண்ணாந்து பார்க்குறாங்க. சோ அந்த பார்வை அப்படின்றது வேணும்னா முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது என்னோட கார் வாங்குன மொமெண்ட் இதெல்லாம். எப்பவுமே என்னோட இருக்கிற என்னோட டீம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபங்ஷன்லயும் என்னோட ஃபேமிலியா என்னோட கூட இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் போடுற மாலையில இருந்து, நான் என்ன பண்ணணும்ன்றது, நான் வைக்கிற கேக்ல இருந்து எல்லா விஷயங்களையும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பார்ட்னர்ஸ் தான் என்னோட இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸுமே. அந்த மாரி என்னோட கொண்டாடக்கூடிய என்னோட பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் அபுதாபி, ஸ்பெயின், என்னோட ஃபினான்ஷியல் இயர் இன்கம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ₹176ல ஆரம்பிச்சதுல என்னோட ஜர்னி. நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வெஸ்டில இருந்து ஒரு ₹1,69,841 ஏர்ன் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஃபினான்ஷியல் இயர் வெஸ்டில இருந்து ₹12,38,171 ஏர்ன் பண்ணியிருந்தேன். தேர்ட் ஃபினான்ஷியல் இயர் ₹27,64,542 ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஃபோர்த் ஃபினான்ஷியல் இயர் ₹41,41,845. ஃபிஃப்த் ஃபினான்ஷியல் இயர், சிக்ஸ்த் ஃபினான்ஷியல் இயர், செவன்த், எய்த், நைன்த். இது வரைக்கும் நான் வெஸ்டில சம்பாதித்த வருமானம் லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் 3,22,39,824 சம்பாதிச்சிருந்தேன். லாக்டவுன். ஃப்ரெண்ட்ஸ் மார்ச்ல லாக்டவுன் ஆரம்பிச்ச டைமா? சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி நாட்கள் பெருசா பிசினஸ் நடக்கலையா? ஒரு 3,83,000 சம்பாதிச்சிருந்தேன். ஏப்ரல் மாசம் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நோயை தவிர வேற எதுவுமே பேசல நம்மலாம். ஆனா வெஸ்டில இருந்து எனக்கு 2,43,000 வந்திருந்தது. ஒரு நிமிடம் கண் கலங்குச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்ல, நிறைய பேருக்கு பிசினஸ் இல்ல, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு பாதி சம்பளம், நிறைய பேருக்கு 30% தான் சம்பளம். அந்த மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருந்த ஒரு டைம்ல வெஸ்டீஜ் அப்படின்ற இடத்துல நான் டெடிகேஷனா என்னோட வாய்ப்பை கொடுத்து டெய்லி நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சு நான் என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2,43,000 எனக்கு தான் வந்து அக்கௌண்ட்ல விழுந்தது. ஏன்னா வெஸ்டீஜோட எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,500 ஆபீஸ் ஆல் ஓவர் இந்தியால எசென்ஷியல் ப்ராடக்ட். இனிமே இந்த உலகத்துல 2 விஷயம் தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்னு லைஃப், இன்னொன்னு லிவிங் குட்ஸ். லைஃப்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இனிமே உலகத்துல போகும். வெஸ்டி லைஃப்கான ப்ராடக்ட் வச்சிருக்கா இல்லையா? இன்னொன்னு லிவிங் குட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா அன்றாடம் அத்தியாவசியமான பொருட்கள் இது ரெண்டுமே இங்க இருக்கு. அதனாலதான் அந்த லாக்டவுன் பீரியட்ல கூட எந்த தடையுமே இல்லாம எங்க வியாபாரம் நடந்தது. புதுசா யாரும் வரல. ஆனா எல்லாரும் வீட்டுக்கு வாங்கினாங்க. 2,43,000 இன்கம். மே மாதம் எனக்கு மேஜிக் புரிய ஆரம்பிச்சிச்சு. மொபைல்ல சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல வந்து போன்லயே பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஜூன் மாதம் நிறைய கத்துக்கிட்டேன் டெக்னாலஜியா.
ஏன்னா வீட்டுல வைஃபை போட்டேன். ஏன்னா அப்ப ரெட் அலர்ட் ஏரியாங்கிறதுனால வைஃபை கூட போட முடியல. சோ மேல வந்து வைஃபை போட ஆரம்பிச்சேன், நிறைய பேச ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப், ஜூம், நிறைய மீட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரை நான் போய் சந்திக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனோம்னா நிறைய நாட்கள் ஆகும் இல்லையா? ஆனா ஒரு செகண்ட்ல நான் நினைச்சா இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தரை மீட் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ ஜூன் மாதம் என்னோட இன்கம் 5.5 லட்சம் ரூபாய், ஜூலை மாதம் என்னோட இன்கம் 7,10,000 ரூபாய், ஆகஸ்ட் மாதம் என்னோட இன்கம் 6,72,000 ரூபாய். நேத்து இன்கம் எல்லாருக்கும் ஜென்ரேட் ஆச்சுல. என்னோட இன்கம் 6,85,896 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன்ல மட்டும் 35,000+ வந்து நான் earn பண்ணிருக்கேன். 35 lakhs வந்து நான் பாத்தீங்கன்னா earn பண்ணிருக்கேன். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிசினஸ் இருக்கு? அவ வெஸ்டீஜ நம்ம எப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு சாதாரண பிசினஸா? நான் எப்பவுமே சொல்லுவேன், வெஸ்டீஜ நீங்க சின்சியரா எடுத்துக்கணுமா, இங்க 1 கோடி ரூபாய் போடதான் நினைங்க. இங்க 1 கோடி ரூபாய் போடதான் நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க சின்சியரா எடுத்துப்பீங்க. 1 ரூபாய் கூட போடாதான் நினைக்கிறீங்க தெரியுமா? அதனாலதான் இந்த பிசினஸ் சின்சியரா எடுத்துக்கல. நான் டே 1ல இருந்து இந்த பிசினஸ் சின்சியரா எடுத்தேன். ஏன் தெரியுமா? நான் என் குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ண 30 லட்சம் ரூபாய் இந்த பிசினஸ்ல போடதான் நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் ஒரே ஒரு நாள் கூட வெஸ்டீஜ் இல்லாத நாட்களே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதை வேணா மறந்துருக்கலாம், வெஸ்டீஜ மறந்ததே கிடையாது. நடுவுல கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இந்த மூக்குல வந்து ஒரு சர்ஜரி பண்ணிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. சோ அந்த டைம் கூட ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கும். ஆபரேஷன் தியேட்டர் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கும். இது என்னோட ஒரு சில லீடர்ஸ்க்கு மட்டும் தெரியும். இதை ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? நான் அவ்வளவு லவ் பண்றேன் இந்த பிசினஸ. தப்பு என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அளவுக்கு வெறித்தனமா லவ் பண்றதால என்ன? இன்னைக்கு என் குடும்பம் மாறி இருக்கு, என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, என்னோட எல்லாமே மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு நிரந்தர வருமானம், என்னோட பசங்களை பத்தின கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே எனக்கு வெஸ்டீஜ் தான் கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எனக்கு ஒரு பெரிய கௌரவம். ஏன்னா பிகாஸ் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள மதிக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு கௌரவம். விக்டோரியானா ஒரு ஸ்பெஷல். விக்டோரியா கிட்ட இன்னைக்கு ஒரு ஐடியா கேட்கலாம், ஏதாவதுன்னா விக்டோரியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் உட்காரலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மரியாதை என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கிடைச்சிருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஃபேமிலி இன்னைக்கு ஹாப்பியா இருக்கு? நம்ம நினைப்போம் நம்ம ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு. நிறைய பிரச்சனைகளால காம்ப்ரமைஸ் லைஃப்னால ஒவ்வொரு நாள் முகத்தை பார்த்து அம்மா அப்பா பேசிக்கிறோமா? இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறோமா? குழந்தைங்களோட பேச டைம் இருக்கா? எதுவுமே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லா சந்தோஷத்தோட எங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு வெஸ்டீஜ் மூலமா. ஃபேம், இதை நான் சொல்லியே ஆகணும். 4 செவத்துக்குள்ள ஒரு சின்ன உலகத்துக்குள்ள மட்டுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விக்டோரியா இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். இது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இன்னைக்கு ஐடிஎஸ்ஏ இந்த புக்ல ஒரே ஒரு பேர் வருமானு யோசிச்சிருக்காங்க. வெஸ்டீஜ்ல இன்னைக்கு என்னோட ஸ்டோரியை வந்து கொடுத்திருக்காங்க இந்த புக்ல. அப்ப இது எனக்கு கிடைச்ச பெருமையா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜ்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பெருமையை கொடுக்கறதுக்கு வெஸ்டீஜ் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இது எனக்கு கிடைச்ச பெரிய ப்ரௌடா நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பெரிய அறிவோ, பெரிய படிப்போ, பெரிய சொத்து பத்தோ, பெரிய பணபலமோ எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல தனியா ஒருத்தரால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப இனிமே கஷ்டம். அப்ப கூட்டமா சேர்ந்து எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்குன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை தான். அப்ப நான் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். வாழ்க்கையில 2 கிளாஸ் தான், ஒன்னு ரிச், இன்னொன்னு புவர். இப்ப புவர்னு சொல்ல நமக்கு எல்லாம் தைரியம் இல்ல, அதனால சமாதானத்துக்கு நம்மளே ஒரு வார்த்தையை போட்டுக்கிறோம், மிடில் கிளாஸ்ன்னு. அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்பர் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு விளைவு வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இருந்ததுனால இன்னைக்கு என்னோட டைம் கூட்டப்படல, பெருக்கப்பட்டு இருக்கு, மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. சோ கடவுள் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காரு. இதை கூட்ட முடியுமா குறைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேர் இந்த உலகத்துல கூட்டி இருக்காங்க. நம்ம டெய்லி 8 மணி நேரம் யாரோ ஒரு 1 ஹவருக்கு கொடுத்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ சிஸ்டம்ன்ற ஒரு வார்த்தையை எல்லாரும் கேள்விப்படுறோம். SYSTEM, சேவ் யுவர் செல்ஃப், டைம், எனர்ஜி, இதோட மல்டிபிளிகேஷன் தான் மணி. யாரும் தன்னோட 24 மணி நேரத்துல எல்லாம் பணக்காரன் ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட நேரத்தையும் தன்னோட எனர்ஜியும் யார் பெருக்க கத்துக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தோட பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை வெஸ்டீஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதுதான் எனக்கு பெரிய சக்சஸ் எனக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ்ல வந்ததுக்கு அப்புறமா நிறைய அவார்ட்ஸ் வெஸ்டீஜ்ல இல்ல வெளியிலயும் உமன் ரெஃபார்மர் அவார்டு, உமன் எக்கனாமிக் ரெஃபார்மர் அவார்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நிறைய குடியரசு தினமோ இல்ல சுதந்திர தினத்துக்கோ என்னை கூப்பிட்டு வந்து கொடியேற்ற சொல்லும் போது உண்மையிலேயே நெஞ்சார நெகிழ்ந்து போயிருக்க அந்த தருணங்கள்லாம். வெஸ்டிஜ்ல பெரிய ஃபங்க்ஷன்ல ஒரு லீடிங் லேடியா என்னை கூப்பிட்டு கௌரவிக்கும் போது நிறைய இடத்துல பெருமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வெஸ்டிஜோட லீடிங் லேடி ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டிஜ்ல பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிறுவனத்துல நம்ம இருக்கோம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஷூட் கூட வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்டுக்கு மேக்கப் பண்ற மிகப்பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து எங்களை மேக்கப் பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம். சோ எனக்கு அவார்ட் செரிமனி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவார்ட் செரிமனிக்கு நான் போனேன்னா என் கூட செல்ஃபி எடுக்கிறவங்க மட்டுமே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 5000ல இருந்து 10,000 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த செல்ஃபி எடுக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணு தோணும் ஃப்ரெண்ட்ஸ், என் அழகுக்காக யாரும் செல்ஃபி எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச உன்னதமா இதை நான் நினைக்கிறேன். நான் இன்ஸ்பிரேஷன் விக்டோரியா மேடம் மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய பேர் என்னோட செல்ஃபி எடுத்துக்கும் போது இதை விட ஒரு பெண்ணுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? பாப்புலரா இருக்க ஹீரோயினி கூட தோல் சொரங்கன்னா மார்க்கெட் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில சக்சஸ் ஆகி பாருங்க, சக்சஸோட டேஸ்ட் என்னன்னு அனுபவிச்சு பாருங்க, அதுக்கு என்னைக்குமே மார்க்கெட் குறையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் மகாராணி வாழ்க்கை தான். ஏன்னா பாலி சார் எனக்கு லண்டன்ல ஒரு பேர் வச்சாரு, குயின் விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துக்கு போனாலும் சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா ஒரு மகாராணி மாதிரிதான் உங்களை பாக்குறாங்க. அந்த மாதிரி மகாராணி வாழ்க்கை தான் இது. ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பெரிய உன்னதம். அதனால சக்சஸ் ஆகுங்க, சக்சஸோட டேஸ்ட் அனுபவிங்க, அது உங்களோட புகழோட உச்சிக்கு கொண்டு போகும். சோ அது மட்டும் இல்ல, என்னோட சின்சியர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னோட மனதார, என்னோட பாத்தீங்கன்னா இதயத்துல இருந்து நான் நன்றி சொல்றேன் என்னோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர்ஸ்க்கும். ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை. என்னோட ஃபேமிலி, என்னோட எப்பவுமே என்னோட ஃபேமிலியாவே இருக்கக்கூடிய என்னோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டவுன்லைனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ நான் ஒரு சில லீடர்ஸை மட்டும் நான் இங்க அறிமுகப்படுத்துறேன். மிஸ்டர் இஸ்மாயில் கான் டபுள் கிரவுன் டைரக்டரா இருக்காரு என்னோட பிசினஸ்ல. ஃபயர் கான்னு சொல்லுவோம். இந்த பிசினஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனையில வீட்டுல சாப்பாடு கூட கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. பட் எத்தனை மணிக்கு போன் பண்ணி கேட்டாலும் ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு டெடிகேஷனா இந்த பிசினஸ் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸலண்டா என்னோட டீம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பில்லர் மிஸ்டர் இஸ்மாயில் கான் டபுள் கிரவுன் டைரக்டர் அண்ட் மிஸ்டர் ரூபன் சார். கண்டிப்பா சொல்லியே ஆகணும், என்னோட டீம்ல வந்த முதல் நெட்வொர்க்கர் மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய விஷயங்களை நெட்வொர்க் பத்தி சொல்லி கொடுத்தவர். இந்த இடத்துல இதெல்லாம் மாத்திக்கோமா, இந்த இடத்துல இதெல்லாம் செய்யுமா, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுமா, இந்த இடத்துல இப்படி போகணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எனக்கு டீச் பண்ணவர். சோ அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் என்னோட சப்போர்ட்டா இருந்து என்னோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான லீடர் மிஸ்டர் ரூபன் சார். இவர் வந்த ஒரு ஸ்டோரி எல்லாம் சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க லிஸ்ட் எழுதும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படிலாம் லிஸ்ட் எழுதாதீங்க. எனக்கு இந்த ரூபன் சாரை கொடுத்தவர் ஒரு லேடி ஷர்மிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு நல்ல ரிச். பட் அவங்களுக்கு நான் வேண்டாம் அப்படின்னு இந்த பிசினஸ் நினைச்சிருந்தா அவங்க ஹனிபார்ல ரொம்ப லைக் பண்ணி அதுக்கப்புறமா ரூபன் சாருக்கு தங்கச்சியா இருந்தா ஜாயின் பண்ணுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க பிசினஸ்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு பெரிய பிசினஸ் ஒரு பெரிய பில்லரா இன்னைக்கு ரூபன் சார் இருக்காரு. சோ தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் வெங்கடராம ராஜு சார், இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி என்னோட ஆந்திராவோட ஒரு பெரிய டீம் லீடர். இவங்க ஆந்திராவை உருவாக்குனதுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான லீடர் மிஸ்டர் வெங்கடராம ராஜு. அண்ட் பாத்தீங்கன்னா யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் மிஸ்டர் ஏகேஆர் வைத்தியநாதன் சார். இவங்க வந்து என்னோட பிசினஸ்குள்ள வந்தாங்க. பட் இன்னைக்கு என்னோட ஃபேமிலியில ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, என்னோட அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டா ஒரு பெரிய ஜேர்னியை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க. சோ அந்த மாதிரி என்னோட எப்பவுமே துணையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஏகேஆர் வைத்தியநாதன் சார். அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேகர் ருக்மணி மேம். இவங்களை பத்தி நான் சொல்லணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அத உழைப்பு டெடிகேஷன் அப்படின்னா இவங்க 2 பேர் தாங்க சொல்லணும். எப்பவுமே 2 பேருமே பாத்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஒரு யுனிவர்சல் கிரவுன் டைரக்டரா கிருஷ்ணகிரியில இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் மிஸ்டர் ஒய் பாலாஜி சார், என்னோட ஒரு மெயின் பில்லர்னு இவரை சொல்லுவேன். ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நாலேஜ் உள்ள ஒரு பர்சன், ரொம்ப எக்ஸலண்டான ஒரு லீடர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் பாலாஜி சார். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செல்ல ஃப்ரெண்டு என்னோட டபிள்யூ செல்வி. ஏன்னா பணம் இருக்கும் போது நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், பணம் இல்லாத போது நான் நிறைய நாள் வந்து சேலத்துக்கு போகும்போது என்கிட்ட காசு இருக்காதுங்க. 100 ரூபாய்லாம் எத்தனையோ நாள் எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த 100 ரூபா திருப்பி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் மகாராணி மாதிரி பார்த்து அனுப்புவேன். நான் எங்க அம்மா வீடுன்னு சொன்னா சேலம் தான் சொல்லுவேன். எனக்கு இன்னொரு அம்மா வீடு. என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிற ஒரு லீடர். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து எல்ஓபி லைன் வந்து டபிள்யூ செல்வி மேடம் தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல தோழி. நான் என்ன சொன்னாலும் எஸ் தான்.
எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எப்பவுமே ரொம்ப அந்யோன்யமா இருக்க செல்வி மேம், தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் கற்பவங்க அக்கா, என்னோட ஒரு நல்ல ஐகான் அக்கா. அக்கா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அக்கா வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 500 செக் வரும்போது அக்கா என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. 500 செக்லாம் வந்திருக்குடி அப்படின்னு. உடனே நான் சொன்னேன் அக்கா கிட்ட, என்னக்கா 500 செக்குக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? 1000 2000 வந்தா கூட எதுவுமே சொல்லலக்கா அப்படின்னு. அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட, விக்டோரியா, எனக்கு அக்கௌண்டே கிடையாதுரி, 500 வந்திருக்கு, பெரிய பணமா இல்லையா அப்படின்னு. எனக்கு இந்த வார்த்தை தாங்க, இந்த பிசினஸ்ல நெட்வொர்க் எல்லாம் யாருமே வேணாம், பெரிய எல்லாம் யாருமே வேணாம், ரொம்ப ஆர்டினரி பீப்புள கூட ஒரு முதல்ல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வருமானத்துல பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க அப்படின்னு அக்காவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அக்காவை பத்தின ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, அக்கா வந்து டைமண்ட் ஆகுற வரைக்கும், கிரவுன் ஆகுற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே. என்ன விட்டுறாதடி, என்ன விட்டுறாதடி, விட்டுறாதடி அப்படின்னு. ஆனா கிரவுன் ஆனதுக்கு அப்புறம் அக்கா இன்னைக்கு வரைக்கும், அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் லேடியா எதுக்குமே எல்லாத்தையுமே என்னால பாத்துக்க முடியும், என்னால செய்ய முடியும். அக்கா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அந்த அளவுக்கு தன்னோட கட்ஸ்ல சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸலண்டான லேடி பாத்தீங்கன்னா கற்பகம் அக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அப்பா, அப்பான்னு தான் சொல்வேன். சோ ரவிச்சந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் எங்களோட டீமோட யங்ஸ்டர் இவர்தான். சுறுசுறுப்பா இருப்பாரு எப்பவுமே. கிரவுண்ட் டைரக்டரா இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்டான லீடர். அதுக்கப்புறம் மிஸ்டர் குமரவேல் சார் தாராபுரம். ரொம்ப டெடிகேஷனான லீடர். அதாவது தாராபுரத்துக்கு போகும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் யோசிச்சு போனேன். டிசிப்ளின் அப்படின்னா இவர்கிட்ட பார்க்கலாம். நான் தாராபுரத்துக்கு போகும்போது எதுவுமே கொண்டு போக மாட்டேங்க. என்ன மகாராணி மாதிரி வரவேத்து அந்த மீட்டிங் எடுத்து கரெக்டா நான் போகும்போது எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி பக்காவா அனுப்பக்கூடிய ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு எக்ஸலண்டான லீடர் மிஸ்டர் குமரவேல் சார். அந்த உதயமூர்த்தி ரொம்ப திறமையான ஒரு பர்சன். சேலத்துல இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டரா இருக்காரு. சேலத்தோட ஒரு எக்ஸலண்டான லீடர். அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இமபூஷணம் பிரசாத். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவோட ஒரு பெரிய டீம் இவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிரவுண்ட் டைரக்டரா இருக்காங்க. திருப்பதியில இருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டான ஒரு லீடர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாரி, இவங்களோட பேர் வந்து ஹிமபூஷணனே போட்டுட்டாங்க. நம்ம ராமகிருஷ்ணா சார், வெரி வெரி சாரி ராமகிருஷ்ணா சார். ராமகிருஷ்ணா சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜயவாடால இருக்காங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு மீடியா பர்சன்ல இருந்து இங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப எக்ஸலண்டா இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் துர்கா ஸ்ரீனிவாசு, இவர் வந்து பாத்தீங்கன்னா காக்கிநாடால இருக்காரு, கிரவுண்ட் டைரக்டரா இருக்காரு. தேங்க்யூ சோ மச். அண்ட் கிருஷ்ணா ரெட்டி திருப்பதி கிரவுண்ட் டைரக்டர், தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்பராஜா சசிகலா மேடம், டெடிகேஷனான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் கிரவுண்ட் டைரக்டரா இருக்காங்க சென்னை. அண்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோட ஒரு பெரிய டீமோட லீடரா இருக்கிற மிஸ்டர் சிவகுமார் சார், ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் இவரு. சோ அதுக்கப்புறம் நம்மளோட மோகன் ஜெயலட்சுமி மேம் கிருஷ்ணகிரியில இருக்காங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல் லீடர். அண்ட் தென்றல் மகேஷ், தென்றல் மேம் வந்து இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. தென்றல் மகேஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிரவுண்ட் டைரக்டரா இருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேகர்வேல் சித்ரா மேம் நம்ம ரூபன் சார் டீம்ல இருக்கக்கூடியவங்க, திருச்சியில இருக்கக்கூடிய என்னோட கிரவுண்ட் டைரக்டர். அண்ட் சென்னையில இருக்கக்கூடிய மிஸ்டர் ரதா ரவிகாந்த், இவங்க ஒன் ஆஃப் த பில்லரா இருக்காங்க. அண்ட் மகாலட்சுமி பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டர், இப்பதான் கிரவுண்ட் டைரக்டர் ஆனாங்க. ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு எக்ஸலண்டான லேடி. அண்ட் வினோதினி மேடம் இப்ப புதுசா கிரவுன் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஜாயினிங் என்னோட பிரதர், நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் ஜாயினிங் நான் சொன்ன உடனே எஸ் சொல்லிட்டு சைன் போடுறது இவங்க 2 பேர் தான். என்னோட பிரதர் அண்ட் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி வைஃப் வேல்விழி. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டைமண்ட் டைரக்டரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னோட சொன்ன உடனே அண்ணா எனக்காக அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து கேஷ் எடுத்து கொடுத்து அவங்களோட பாமா வந்து என்னோட அனுப்பி என்னோட பிசினஸ் பண்ண வச்ச ஒரு எக்ஸலண்டான லீடர், டைமண்ட் டைரக்டரா இருக்காங்க. அண்ட் அஸ்வினியா மேம் இப்ப டைமண்ட் டைரக்டரா ரொம்ப நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட திருவச்சூர் டிஎல்சிபியோட ஓனர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு இந்திரா மேம் டைமண்ட் டைரக்டரா இருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் சிவசங்கரி மேம் ஒசூர்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார் சார் அண்ட் காக்கிநாடால இருந்து, அதுக்கப்புறம் நம்மளோட கருணாநிதி சார் அண்ட் சௌந்தரி மேடம் இவங்க வந்து சென்னை, அதுக்கப்புறம் ரூபாவதி டைமண்ட் டைரக்டர் சென்னை, வசந்தி மேம் டைமண்ட் டைரக்டர் சென்னை, அண்ட் சந்தோஷ் பாண்டே ரொம்ப காமெடியா ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து சின்சியரா பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் சென்னையில இருக்காரு. அண்ட் டைமண்ட் டைரக்டர் சுப்பிரமணியன் சார் திருப்பதியில இருக்காரு. அதுக்கப்புறம் பவானிகுமார் மேம் சென்னை, அண்ட் சங்கர் சார் டைமண்ட் டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சார் கோட்டா, அண்ட் கோட்டையா சார் வந்து கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியா மேம், அதுக்கப்புறம் வாசவி மேம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காக்கிநாடா கோட்டால இருக்காங்க. அமர்நாத் சார் நாயுடுபேட்டா, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியநாதன் சார் மேச்சேரி, அண்ட் நம்மள பாலகிருஷ்ணா சார் சென்னை, அண்ட் ராமச்சந்திரன் சார் பாலக்கோடு, தாராபுரத்துல இருந்து துரைசாமி சார், சரவணன் சார், அண்ட் பாஸ்கர் சார், அண்ட் மாரியப்பன் சார். இன்னைக்கு என்னோட பில்லர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ நான் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சாரி. பவானி மேடம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து, ரொம்ப ரொம்ப சாரி மேடம், இருந்துச்சு ஒரு போட்டோ எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல, ரொம்ப சாரி. ஸோ பவானி மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து, ஸோ அவங்களும் இப்ப டைமண்ட் டைரக்டரா இருக்காங்க.
ஸோ என்னோட கார், நான் ஒரு 3 கார்கள் இன்னைக்கு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட டீம்ல வந்து நிறைய பேர் கார்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட போட்டோஸ். என்னோட ரியல் ஹீரோங்க. தாமரையோட தண்ணியோட உயரம் எவ்வளவோ தாமரையோட உயரம் அவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நான் தாமரையா உயர்ந்து நிறைய பேருக்கு தெரியுறேன்னா தண்ணியா இருந்து என்ன உயர்த்துற ஒரு அற்புதமான மனிதர். ஒரு வார்த்தைகளால இவருக்கு நன்றி சொல்லிட முடியாதுங்க. ஏன் தெரியுமா? ஒரு பெண் பிசினஸ் பண்ணும்போது கணவரா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு விஷயங்களும் காலைல ஏஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு செல்போன் எடுத்துட்டு உட்கார்ந்துருவாங்க. எல்லா விதத்திலயும் எல்லா இடத்துலயும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பாத்துக்கிறதுனால தான், இந்த ஹீரோ இருக்கிறதுனால தான் நான் ஹீரோயினியா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஜென்ஸ் உங்க லேடிஸ்க்கு தயவு செய்து இந்த பிசினஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை ஹீரோவாக்கி காமிப்பாங்க. அவங்க ஹீரோயினாவும் மாறுவாங்க. சோ என்னோட ஹீரோ, நான் இன்னைக்கு மனசார அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அண்ட் என்னோட காட்ஃபாதர் கௌதம் பாலி சார், இவங்க எனக்கு இனிஷியலா கொடுத்த ஒரு சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கேன். இன்னைக்கு என்னோட மென்டர் டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இனிஷியல் டேஸ்ல விக்டோரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நல்லா பண்றாங்கன்னு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அதை சொல்றதை கேட்டு தான் நான் அந்த பூரிப்புல தான் வளர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்ளைனா நிறைய விஷயங்கள் என்ன கைட் பண்ணி, நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன், எந்த இடத்துல சரியா பண்றேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, இவரை பார்த்து நான் பிரமிக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இவரோட உழைப்பு. ஒரு நிமிடம் கூட இவர்கிட்ட ரெஸ்டே பார்க்க முடியாதுங்க. எவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வந்தாலும் மீட்டிங் அவ்வளவு சிறப்பா பண்ணுவாரு. அவ்வளவு எனர்ஜியா பண்ணுவாரு. அது மட்டும் இல்லங்க, ஒரு நாள் கூட சார் கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு நாள் கூட வெஸ்டீஜ வந்து தவறாம செய்யணும்ன்றத ராஜன் சார்ட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு அற்புதமான பெர்சன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவரு நமக்கெல்லாம் மென்டரா இருக்கிறது ரொம்ப நம்ம பிளஸ்டுங்க. ஏன்னா நிறைய பேர் மென்டர்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க அப்படின்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. எந்த லெவல்ல யார் இருந்தாலும் அவங்க கூட பேசுவாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம இனிஷியலா செய்யற எல்லா விஷயங்களையும் அவர் கூட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு சிஎன்டில இருந்து வெபினார்ல இருந்து அத்தனை விஷயங்களுமே அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் போய் ரீச் ஆகணும் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு உன்னதமான மனிதர். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட். வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கௌதம் பாலி சார் அண்ட் தீபக் சார், கன்வர் சார் அண்ட் அன்குல் அகர்வால் சார் அண்ட் என்னோட சென்னை பிரான்ச்ல இருக்கக்கூடிய எங்களோட மேனேஜர் சதீஷ் சார். ஜென்யூனா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா அதை உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேனேஜர் அண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இல்லாம நாங்க இல்லைங்க. இவங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி சம்பாதிக்க முடியாது. இவங்கெல்லாம் ஒரு ஸ்டாஃப் தான். ஆனா ஸ்டாஃப் மாதிரி இல்லாம எங்க ஃபேமிலில ஒருத்தரா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதுனால தான் எங்களால பண்ண முடியுது. அதே மாதிரி திருச்சியில இருக்க அரவிந்த் சார், எப்ப கேட்டாலும் எஸ் மேடம் நான் என்ன பண்ணணும்னு கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு மேனேஜர். அந்த திருச்சியில இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அண்ட் கேரளால இருக்கக்கூடிய ஜெனீஷ் சார், இந்த மாதிரி எல்லாருமே, பெங்களூர்ல இருக்கக்கூடிய வாசிம் சார், எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு கிடைச்ச ட்ரைனர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பிரவீன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பிரவீன் சாரோட எங்களோட நட்பு வந்து அரௌண்ட் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். இங்க உள்ள வரும்போது நான் பிரவீன் சார் பிரம்மாண்டமா அவரை பார்த்துட்டு இருக்கேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சப்போர்ட் கேட்டாலும் உடனே எஸ் மேடம் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதர். அதே மாதிரி அசோக் சாரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஒரு ட்ரைனிங் மாதிரி இன்னொரு ட்ரைனிங் இருக்காதுங்க. எப்பவுமே வந்து தன்னை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு லீடர். இந்த மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் வந்து இன்னுமே நல்ல சிறப்பா இந்த பிசினஸ் பண்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் புதுமையா கொடுக்கறது இல்லாம எந்த சப்போர்ட் கேட்டாலும் எப்பவுமே செஞ்சு தரக்கூடிய ஒரு லீடர். அதே மாதிரி மோகன் சார் அக்ரில வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ரேஷ்மா மேம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பியூட்டிஷியன் இதுல அந்த மாதிரி நிறைய இவங்க ட்ரைனர்ஸும் இருக்கிறதுனாலதான் நிறைய சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. சோ அதனால வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். இன்னைக்கு என்னோட பொருளாதாரம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்திருக்கு. எதை நினைச்சாலும் என்னால வாங்க முடியும், எதை நினைச்சாலும் என்னால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சின்றது இன்னைக்கு வெஸ்டீஜ் தான் எனக்கு கொடுத்திருக்கு. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃப் எனக்கு கொடுத்தது வெஸ்டீஜ் தான். எண்டுனா மீட்டிங்கோட எண்ட் இல்லைங்க. எல்லா முடிவுலயும் ஒரு ஆரம்பம் இருக்கும்ல. இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட முடிவு, யாரெல்லாம் பிசினஸ் இன்னும் சின்சியரா பண்ணாம இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆரம்பமா இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த பிசினஸ் இன்னும் எடுக்கலையோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் சிறப்பா பண்றதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். யாரெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து இன்னும் ஜெட் வேகம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். ஒருவேளை என்னோட எம்டிஎம் என்னோட ஸ்டோரி உங்களை இந்த இடத்துல ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு இந்த எண்ட் உதவுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க போதா? நம்மளே நம்ம ஒரு கேள்வி கேட்டுப்போம். அப்போ இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கே
என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பத்தி யோசிக்கணுமா வேண்டாமா? நிறைய பெண்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்வேன். அம்மா அப்பாவை சார்ந்திருந்தீங்க சந்தோஷம், ஹஸ்பண்டை சார்ந்திருந்தீங்க கௌரவம், பிள்ளைங்களை சார்ந்திருக்காதீங்க. பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். சோ உங்களை குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி இங்க ஒரு 6 பேரை வளர்த்துருங்க குழந்தைங்களா நினைச்சு, லவ் கொடுத்து. அந்த 6 பேரை வளர்த்துட்டு அவங்க குழந்தைங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த 6 குழந்தைங்களை வளர்த்துட்டீங்கன்னா அந்த 6 குழந்தைகள் உங்களையும் காப்பாத்திக்கும், உங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனையும் காப்பாத்திக்கும். சோ உங்களோட இந்த மீட்டிங்கோட எண்ட் உங்களோட ஒரு ஆரம்பமா இருந்ததுன்னா, நான் இதை எம்டிஎம் பண்ணதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டீஜ் அப்படின்னாலே என்னங்க? ஃபாலோ த ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அடித்தடங்களை விட்டு செல்லுதல். இன்னைக்கு நிறைய பேர் என்னை பத்தி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும், உங்களை ஃபாலோ பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களை நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறாங்க? நீங்க எப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, உங்களை ஃபாலோ பண்றவங்களா ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க எப்ப மாற போறீங்க? சோ அதுக்கான களம் தான் உங்க கையில கிடைச்சிருக்கு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். என்னோட லைஃப் ஸ்டோரியை சொல்லிட்டேன். உங்களோட லைஃபை பியூட்டிஃபுல்லா ஆரம்பிங்க இன்னையில இருந்து. ட்ரீம்ஸ் ஆர் ப்ரீஷியஸ், சோ ஆர் த ட்ரீமர்ஸ். கனவுகள் இருந்தது ரொம்ப ப்ரீஷியஸ் தாங்க. அப்ப கனவு காண்றவங்களும் தானே ஃப்ரெண்ட்ஸ். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கை கூட அப்படிதான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கனவு கண்டாலும் நமக்கெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஒரு விதைக்குள்ளே அகப்பட்ட ஆலமரம் கண் விழிக்கும், அதுவரை பொறுமனமே. நான் விதைக்குள்ள அகப்பட்ட ஆலமரம் தான். இன்னைக்கு கண்ணை விழிச்சு இன்னைக்கு பெரிய சக்தியா உருவாகி எனக்கு கீழே விழுதுகள் வந்து அவங்க கீழே விழுதுகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்படுறேன். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நான் பிறந்து, இந்த உலகத்துல சாதாரணமா நான் போயிருப்பேன். ஆனா இந்த உலகத்துல பிறந்து இன்னைக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கைய மனசை டச் பண்ற ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கேன் இல்லையா? இந்த பெரிய உன்னதம். அது மட்டும் இல்ல, எத்தனையோ பேரோட கனவுகளை தட்டி எழுப்புறேன். எத்தனையோ பேரோட கனவுகளை அடைய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கருவியா இருக்கேன். சோ இப்ப கனவு காணுன்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னா, கனவு காண்றவங்க ரொம்ப மிகப்பெரிய பாக்கியவான்கள். சோ கனவு நிறைய காணுங்கள். அதை அடையறதுக்கான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சோ அதுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாரும் வின் பண்ணலாம். சோ ஒன்ஸ் அகைன் என்னோட டாடி ஜீசஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். சோ இங்க எம்டிஎம்ல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். அது மட்டும் இல்ல, என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஒவ்வொரு கிராஸ் லைன்ஸ். இன்னைக்கு காலையில கூட எல்லாருமே எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. சோ ஒவ்வொரு லைன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ், ஏன்னா நீங்க உங்க மனசுல என்ன வச்சிருக்கிறதுனாலயும், நீங்க என்ன வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறதுனாலயும் தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதனால என்னோட ஈச் அண்ட் எவ்ரி வெஸ்டீஜ் ஃபேமிலில இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். சோ விஷ் யூ வெல்த். தேங்க்யூ சோ மச். மீண்டும் மிகப்பெரிய சக்சஸ்களோட எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா உங்களை நான் திரும்ப திரும்ப சந்திக்கிறேன். இந்த டிஜிட்டல் எம்டிஎம்ல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. சோ தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ. அசோக் சார், அசோக் சார். வெரி கிரேட் மேடம். மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து நிமிஷத்துல கரைஞ்சு போயிருக்கலாம். பட் அந்த 10 ஆண்டுகள் நீங்க பார்த்த அனுபவங்கள், ஸோ அது உங்களுடைய ஒரு பாடமாக மாறின விஷயங்கள், இது எல்லாமே உங்களை படிப்படியா செதுக்கி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு டெஃபினட்டா கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. எஸ், ஒரு ஸ்டேஜஸ்லயுமே நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள், பிகாஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ் புதுசா துவங்க இருந்தாலும் சரி, வெஸ்டீஜ்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அந்த நம்பிக்கையை வந்து இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல நான் சொன்னேன், அந்த ஒரு கர்மான் பூச்சி கதை வந்து நான் சொன்னேன். ஸோ எப்போதுமே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நீங்க பண்ணியிருக்கிறது அதுதான். உங்களோட சூழ்நிலைகள்ல வந்து நீங்க எப்போதுமே ரியாக்ட் பண்ணல, அதுக்கு நீங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஸோ அந்த ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து அடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க போகும்போது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக அமைஞ்சதுதான் இந்த வெற்றியோட ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். ரியலி நான் சொல்ற அந்த அயர்ன் லேடி அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டோரியை நான் பார்க்கும்போது என்னால் நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், நிச்சயமாக இன்னைக்கு மேடமோட இந்த சக்சஸ் ஸ்டோரிங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு வெற்றிப்படியாக டெஃபினட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் இந்த மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
ஸோ மேனேஜ்மெண்ட் சார்பாக நான் பிரவீன் ப்ளஸ் எங்களுடைய என்டையர் ஸ்டாஃப் டீம் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ எங்களுடைய இந்த நன்றிகளை இந்த நேரத்தை தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.